யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். உங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் குடும்பமாய் கூடி வர செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. உலக தோற்றத்துக்கு முன்னரே ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய சரீரமாகிய சபை ஆண்டவரே எங்களை இணைத்துள்ளீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எவ்வளவு பேர் உண்மை அறிந்திருந்தாலும் இதாவே அறிய வேண்டிய விதத்தில் நாங்கள் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே, நீர் இந்த மனித குலத்தை மீட்க அப்பா வகுத்துள்ள திட்டங்களை ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடியில் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதற்காக நீ ஏற்படுத்தின பாத்திரங்களாகிய ஆண்டவரை சாமியல் சாருக்காகவும் லூயிஸ் சாருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களின் ஞானத்தை தந்து அப்பா அதை எங்களுக்கு அவர்கள் மூலமாய் அப்பா நாங்கள் வெளிச்சத்துக்கு வர நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே அநேகருக்கு வெளிச்சமாய் மாற நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த குழுவில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையில் ஆண்டவரை எல்லோரும் நிலைத்து நின்று ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய அப்பா எங்களை நீ தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் முக்கிய செலுத்துகிறோம். நீங்கள் மீட்பரும் ரட்சகரும் என் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறேன். ஜீவனும் நல்ல பிதாவே. சிஸ்டர் ஹேமா, உங்களுக்கு கேமரா ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? ஆமா, கேமரா ஆன் இருக்கு. ஓகேயா? சாரி. ஓகே, நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொஞ்ச நாளாவே சால்வேஷன் ஆஃப் ஆல் பத்தி எப்படி எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதுல சில பேசிக் திங்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து ஒரு சின்ன ரீகேப்பை நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுல நமக்கு வேதாகமம் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது, ஆனா இன்னைக்கு ஒரு ரிலீஜியஸ் கிறிஸ்டியானிட்டி, மத ரீதியான ஒரு கிறிஸ்தவம், ரிலீஜியஸ் கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது அப்படின்ற டிஃபரன்ஸ் பார்த்துட்டு வந்தோம். அதுல வந்து பொதுவா வந்து இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய தாட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனை எதிர்ப்பவர்கள், தேவனை வெறுப்பவர்கள், தேவனுக்கு விரோதமா இருப்பவர்கள், தேவனை நிராகரிப்பவர்கள், இவங்க எல்லாருமே வந்து நித்திய அக்கினில தேவன் போட்டுருவார், எரிவார், தேவனுக்கு விரோதமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால தேவனுக்கு பகைஞரா இருக்கவங்களெல்லாம் வந்து அவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கிறிஸ்தவத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ரிலீஜியஸ் கிறிஸ்டியானிட்டியில. அப்ப வேதாகமத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பரலோக பிதா எப்படிப்பட்டவரா இருக்காருன்னு பார்த்தோம். 2 குணாதிசயங்கள் பார்த்தோம். உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருங்கள்ட்டனும், அதே மாதிரி உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 குணாதிசயங்களை நம்ம பார்த்தோம். அந்த 2 குணாதிசயத்துக்கும் எப்படிப்பட்ட வசனத்தை வச்சு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். உதாரணத்துக்கு மத்தேயில இருந்தும் லூக்கால இருந்தும் பார்த்தோம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்கள் நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு வந்திருக்குன்னு பார்த்தோம். இப்படி செய்யறதுனால பிதா எப்படி பூரண சர்க்குணரா இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்க. எப்படி பிதா இரக்கமுள்ளவரா இருக்கிறாரோ அதே மாதிரி இரக்கமுள்ளவரா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த கான்செப்ட் தான் நமக்கு சொல்லப்பட்டு வருது. அப்போ நம்ம நிறைய டைம்ல என்ன பண்றோம் அப்படின்னும் போது, ஆமா நம்ம அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஸ்பெக்டிவ்லி நம்ம வந்து அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா தேவனை பத்தி சொல்லும் போது தேவன் அப்படிதான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயத்துல வந்து இல்ல தேவன் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மைண்ட் செட்ல வந்துருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது சத்துருக்களை குறித்து சொல்லும் போது சத்துருக்களை சிநேகிகள்னு சொல்லியிருக்காரு. ஆமா, நம்ம படிக்கிறோம், எல்லாம் இது பண்றோம். ஆனா ஆள் மனசுல என்ன யோசிக்கிறோம், ஆனால் தேவன் தன்னுடைய சத்துருக்களை நித்திய அக்னியிலே பாதிப்பார் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தீமையை குறித்து சொல்லும் போது தீமையை நன்மையால் வெல்லதை பத்தி பேசும்போது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஆனா தேவன் தன்னுடைய நன்மையினாலே தனக்கு தீமை செய்தவர்களை வெல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க பிலீவ் பண்றது. ஸோ இப்படி நம்ம அன்பை குறித்து பார்த்தோம், அதே மாதிரி மன்னிப்பை குறித்து பார்த்தோம், உலகத்தை எப்படி ரட்சிப்பாரு, பாவத்தின் விளைவு, இதெல்லாத்தையும் குறித்து போன வாரம் பார்த்தோம். பேசிக்கா என்ன கிறிஸ்தவம், ரிலீஜியஸ் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்தவம் என்ன போதிக்குது, பைபிள் என்ன சொல்லுது, தேவனுடைய தன்மைகளா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில கிரைட்டீரியாஸ், அதாவது ரட்சிப்பை குறித்து டினாமினேஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமா சொல்றாங்க.
ஆல்டர் கால் அட்டன் பண்ணணும், வாட்டர் பேப்டிசம் இருக்கணும், டங் ஸ்பீக்கிங் இதெல்லாம் இருந்தால் தான். ரெண்டாவது அவங்களுடைய நடத்தை, ட்ரெஸ், ஸ்டைல் ஆஃப் கட், முடி வெட்டுறது, இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சு அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மதம் தீர்மானிச்சுக்கிட்டு வருது, கிறிஸ்தவ மதம். ஆனா பைபிள்ல வந்து அப்படி சொல்லப்படலை அந்த மாதிரி. அதே மாதிரி கிறிஸ்தவத்துல வந்து அவங்க சொல்ற லாஜிக்ல ஒவ்வொரு டினாமினேஷனுக்குமே வந்து ரட்சிப்புனா என்னன்னு சொல்றதுல பல வித்தியாசங்கள் இருக்கு, ஒவ்வொரு டினாமினேஷன் அடிப்படையிலன்னு பார்த்தோம். அப்படி கணக்குல பார்த்தோம்னா கடந்த 6000 வருஷத்துல வந்து ஏறக்குறைய ஒரு 10% குறைவான மக்கள் தான் இவங்க கணக்குப்படி ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிப்புல வந்து பல விதமான டிஸ்பென்சேஷனல் ஸ்டேஜஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் ராட்சதர்கள்லாம் இந்த பூமியில இருந்த டைம்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நோவால இருந்து ஆபிரகாம் வரைக்கும் விக்கிரக ஆராதனையெல்லாம் நிறைஞ்சிருக்கிற ஒரு டைம் பீரியட்ல வேற மாதிரி இருந்துச்சு. ஆபிரகாம்ல இருந்து மோசே வரைக்கும் உடன்படிக்கை மட்டும்தான் இருந்துச்சு, விருத்த சேதனம் மட்டுமே. மோசேல இருந்து அதுக்கப்புறம் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு வரைக்கும் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் அப்படின்றது சேர்த்து கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு சபைன்ற இந்த காலகட்டத்துல வாழ்ற நம்ம வந்து ஒரு கிருபையின் காலத்துல இருக்கும், கிரியை செய்யாமல் ரட்சிப்புன்ற மாதிரி. இனி வரப்போற உபத்திரவ காலத்துல அவர்களுடைய கிரியை காண்பித்து இறுதி வரைந்த நிலைத்திருந்து ரட்சிக்கப்படணும்னு இருக்கு. அதே மாதிரி 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகும் கூட சாத்தான் கொஞ்ச காலம் விடுவிக்கப்பட்டு அப்பயும் சிலர் வந்து இது ஆகுறாங்கன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா எல்லாருடைய ரட்சிப்பு எப்ப நடக்குதுன்னா காலங்கள் நிறைவேறும் போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதுல ஃபைனலா நம்ம லாஸ்ட் வீக் பார்த்து முடிச்சது என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களை வந்து அடிப்படையா அவங்களுடைய பிலீஃப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவன் சர்வ வல்லவர்னா ஆமா சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்றாங்க. அடுத்தது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்றதையும் பாக்குறாங்க. தேவன் மரணத்தின் மீது வெற்றி சிறந்தார்னா ஆமா வெற்றி சிறந்துட்டாருன்னு. இதெல்லாம் ஒத்துக்கிறவங்க அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள்னு வேதாந்தத்துல தேவன் சொல்லியிருக்காரு, அது அவருடைய சித்தமா இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. அதனால தேவனுடைய சித்தமா இருப்பதனால எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லும் போது இல்ல அனைவரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள்ன்றது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சத்தியமா மாறிடுச்சு. ஏன்னா இந்த மதம் வந்து அவங்கள வந்து அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டனால அவங்களால வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அடுத்தது இந்த வாரத்துக்கான இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரம் மோஸ்ட் ஆல் கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சிடலாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் உடம்பு டயர்டா இருக்கு, சரியா இருந்துச்சு. ஸோ சில காரியத்தை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் அடுத்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன இந்த வாரம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அனைவரும் ஏன் ரட்சிக்கப்படுவார்கள். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்ததெல்லாம் அடிப்படை சில கேள்விகள். அதாவது கிறிஸ்து வந்து மரித்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து மீட்பை உண்டாக்கியிருக்காரு அப்படின்னும் போது எல்லோருக்கும் மீட்பை உண்டாக்கியிருக்காருன்னு சொல்லிதான் இது நம்ம ஆரம்பிச்சு பார்த்துக்கிட்டு வரோம். அப்ப எல்லோருக்குமான மீட்பு உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மீட்பை இந்த கிருபையின் காலத்துல ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்காங்க. ஆனா 1000 வருஷமா ஜனங்கள் வந்து மீட்பை கண்டடையாமல் இருந்த. ஏன்னா ஆபிரகாமுக்கு விருத்த சேதனத்தை கொடுத்தப்ப ஆபிரகாம் மட்டும்தான் கூப்பிட்டாரு. ஆபிரகாம் சுத்தி இருந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவன் யார் என்பதே தெரியாது. ஆபிரகாமுக்கு தன்னை தேவன் வெளிப்படுத்தினார், அதனால ஆபிரகாமுக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி இந்த கிருபையின் காலத்திலயும் வந்து யார் ரட்சிக்கப்படுறதுக்கு அவங்களுக்கு அருளப்பட்டிருக்கோ அவங்க ரட்சிக்கப்படுறாங்க, மீதி பேருக்கு இன்னும் தெரியாம தான் இருக்கு. அப்ப ரட்சிக்கப்படாம இருக்கிற அநேக ஜனங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தேவனுடைய மீட்பு எப்படி செயல்படுது அப்படின்றத வச்சுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து அடிப்படையான சில கேள்விகள் அப்படின்றதான் இவ்வளவு நாள் வச்சு நம்ம நிறைய கேள்விகள், சபை என்ன சொல்லுது, நம்ம என்ன யோசித்து வச்சிருக்கோம், வேதாமத்தின்படி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் மூலமா நம்மளுடைய மைண்டை வந்து ரெனியூ பண்ணி திங்க் பண்ண வச்சுக்கிட்டு இருந்ததுதான் இவ்வளவு நாள் செஞ்ச நம்ம ப்ராசஸ். கடந்த ஒரு 3 வாரமா இந்த சால்வேஷன் ஆஃப் ஆலை பத்தி. இப்ப நம்ம வந்து ஃபைனலா வந்து எந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த வாரமும் நெக்ஸ்ட் வீக்ல கொஞ்சம் வச்சு முடிச்சிடலாம். அனைவரும் ஏன் ரட்சிக்கப்படுவார்கள், அனைவரும் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள், அனைவரும் எப்பொழுது ரட்சிக்கப்படுவார்கள், இதுதான் முக்கியமான 3 கேள்வி. ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்கன்றது நம்ம பார்க்கணும். இப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்கன்னு சொல்லும் போது ஏன் ரட்சிக்கப்படுறாங்க, எப்படி ரட்சிக்கப்படுறாங்க, எப்பொழுது ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உண்மையிலே அனைவரும் ரட்சிக்கப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் கேள்விகளா தான் கேட்டுக்கிட்டு வந்தோம். வேதத்துல இருந்து வசனத்தின் அடிப்படையில எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்னு பைபிள் சொல்லுது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கணும். அப்போ தேவன் எத்தனை பேரை மீட்டு ரட்சிப்பார்
அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். 1 தீமோத்தேயுல 2வது அதிகாரம் 4வது வசனம் 6வது வசனம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல 4வது வசனமும் 6வது வசனமும். யாராவது எடுத்தவங்க படிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 6வது வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே அவருக்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இப்ப இதுல பார்த்தோம்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அப்படின்னு இருக்கு. அப்ப எல்லா மனுஷர்னும் போது அதுல ஒருத்தர் கூட விடுபடல. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ தேவனுடைய சித்தம் என்னது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்றது அவருடைய சித்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த வசனத்துல இருந்து 2 வசனத்துல இருந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்றது தேவனுடைய சித்தமா இருக்கு. 2வது எல்லாரையும் மீட்கும் பொருளாக அதை அவர் வெறும் சித்தம் மட்டும் வைக்கல, அதை கிரியையில நடப்பிக்கிறதுக்கு, அதை ப்ராசஸ் பண்றதுக்கு எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகி இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இந்த வசனம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. வேதத்துல எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள்னு இன்னும் அநேக சில வசனங்களும் இருக்கு. நம்ம அதுல ஒரு சில வசனங்களை பார்ப்போம். அது போக எல்லா மனுஷர்கள் மட்டும் இல்ல, சர்வ லோகத்தையும். ஏன்னா பாவம் செய்த போது ஆதாம் பாவம் செய்தப்ப வெறும் ஆதாம் இல்லாட்டி மனுக்குலம் மட்டும் பாவத்துல விழல, பூமி அனைத்தும் சபிக்கப்பட்டிருக்கு. ஆதாமின் நிமித்தமாக எல்லாமே சபிக்கப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கு. அப்ப எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும். அப்ப சர்வலோகத்தையும் மீட்டெடுப்பார்ன்றதுக்கும் சில வசனங்கள் இருக்கு. அதையும் சேர்த்து நம்ம படிப்போம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனம் அப்படிங்க. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனம். இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஓகே, இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் சொல்லிட்டு, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும், அதுல விசேஷமாகன்றதுதான் அது ஒரு ஸ்பெஷல், ஸ்பெஷலி ஒன்லின்றது கிடையாது. வெறும் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, விசேஷமாக விசுவாசிகளுக்கும் அப்படின்னு போட்டு நம்ம இந்த வசனத்தை ஏற்கனவே படிச்சிருக்கோம். இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன். அப்ப எல்லா மனுஷருக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில யாருக்கெல்லாம் அவர் ரட்சகரா இருக்காரு? யாருக்கெல்லாம் ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவனா இருக்காரு? எல்லா மனுஷருக்கும். எல்லா மனுஷருக்கும். அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கட்டும், எவ்வளவு கொடூரமான செயல் செஞ்ச மனுஷனா இருக்கட்டும், எல்லா மனுஷருக்கும் ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் அவர்தான், வேற தேவன் கிடையாது. ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் அவர்தான். சரி, அப்ப எல்லா மனுஷரும் ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் அவர்தான் தேவனா இருக்கிறாரு அப்படின்னும் போது எப்படி அவரு எல்லார் மனுஷருக்கும் ரட்சிப்பை அருளுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் படிக்கலாம். யோவான்ல 12வது அதிகாரம் 32வது வசனம் 33வது வசனம். யோவான் 12, 32, 33. நாம் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஓகே, இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். எப்போ? நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது. அப்ப இது ஒரு டைம் ஃப்ரேம், இதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படின்றாரு. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்திற்கு இழுத்துக் கொள்வேன் அப்படின்றாரு. அப்ப எப்படி எல்லாரையும் இழுத்துக் கொள்வேன் எதுக்காக சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படியாக அப்படி சொன்னார்ன்னு இருக்கு. அப்போ அவருடைய மரணத்தினுடைய எஃபெக்ட் இது எதுக்காக சொல்லியிருக்காரு? இது
நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்று நீ ஏன் சொல்லியிருக்காருன்னா, தாம் இன்ன விதமாய் மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படியாக. அப்ப அவருடைய மரணம் எப்படிப்பட்ட மரணமா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய மரணத்தினுடைய பவர், அவர்களுடைய மரணத்தினுடைய இம்பாக்ட், அப்ப அதனுடைய என்ன சொல்றது, அதனுடைய தாக்கம், விளைவு, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினுடைய விளைவு, அவருடைய மரணத்தினுடைய தாக்கத்தினால் வரக்கூடிய விளைவு என்ன செய்யுது அப்படின்னா, அவர் உயிர்த்தெழும் போது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது அவர் உயிர்த்தெழும் போது, அப்ப அவருடைய மரணத்தினாலும் அவர் உயிர்த்தெழுந்ததினாலும் வரக்கூடிய விளைவு என்னன்னா, எல்லா மனிதரையும் தன்னிடத்தில் இழுத்து கொள்வார் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ தேவன் வந்து எல்லோரையும் தன்னிடத்தில் இழுத்து கொள்றதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய மரணம். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால, அவருடைய உயிர்த்தெழுதலினால எல்லா மனிதர்களும் தேவனிடத்தில் சேர்வார்கள் அப்படின்றது இந்த சத்தியத்துல இருந்து புரியுது. அப்ப இது 2 வசனம் பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது 1 யோவான்ல 4:14. 1 யோவான் 4:14 அப்படின்னு. பிதாவானவர் ம். குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். அப்ப சீஷர்கள் வந்து கண்டு சாட்சியிடுறோன்றாங்க. என்னன்னு சாட்சிட்டு இருக்காங்க? அவங்க உலக ரட்சகர், உலக பிதாவானவர் ரட்சகர். உலக ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உலக ரட்சகர்னு சொல்லி நாங்க சாட்சியிடுறோம் அப்படின்னு சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து உலகை ரட்சிக்கவில்லை அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா? அதாவது சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய ஆழ் மனசுல எத்தனையோ பேரு நரகத்துக்கு தான் போறாங்க. நரகத்துக்கு போறதுன்னா என்னது? தேவனை விட்டு பிரிந்து, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரிந்து, தேவன் அற்றவர்களா, தேவன் இல்லாம நித்திய நரகத்துல சாத்தவனோடு கூட என்றென்றைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்க போறாங்க அப்படின்றது. அப்போ அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை அப்படின்றாங்க. அப்போ இங்க வந்து சீஷர்கள் என்ன சாட்சி கொடுக்குறாங்கன்னா, பிதாவானவர், அதாவது பரலோகத்துல இருக்க பிதான்றது வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன். பிதாவானவர் குமாரனை என்னவா அனுப்பியிருக்காருன்னா, உலக ரட்சகராய் அனுப்பினார் என்பதற்கு நாங்க சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப சப்போஸ் பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பி உலக ரட்சகராக அனுப்பி இவங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் நரகத்துல ரட்சிக்கப்படாமல் போயிடுறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே பிதாவாகிய தேவன் அவருடைய திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சா, வெற்றி அடைஞ்சிருக்கா? தோல்வி அடைஞ்சது. தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்போ சர்வ வல்லமை உள்ள தேவன் வந்து வசனத்துல இவ்வளவு சொல்லி அவரை உலக ரட்சகரா அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லி அனுப்பியிருக்கும் போது நமக்கு போதிக்கப்பட்டு வர்றது என்னன்னா, அவர் உலகை ரட்சிக்க முடியாது, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் ரட்சிக்கப்பட வைக்க முடியும் அப்படின்னும் போது, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய திட்டம், அவரு அந்த திட்டத்துல குமாரனை எதுக்காக அனுப்பியிருக்காருன்னா, உலகை ரட்சிக்கிறதுக்காக, உலக ரட்சகரை அனுப்பியிருக்காரு. அப்புறம் உலக ரட்சித்துட்டாரா? இல்ல, யாரெல்லாம் விசுவாசாங்களோ அவங்கள மட்டும்தான் அவரால் ரட்சிக்க முடிஞ்சுச்சு, மீதி பேர்லாம் ரட்சிக்கப்படவில்லை அப்படின்றதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் சொல்லுது. அப்ப இது வந்து வேத சத்தியத்திற்கே முரணா இருக்கிறது. அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் நிச்சயமா தோக்க போறது இல்ல. அவர் என்ன நோக்கத்திற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவ்வளவு கோரமான அந்த மரணத்திற்குள்ளாய் கொடுத்தார் அப்படின்னா, உலகத்தை ரட்சிக்கிறதுக்காக. அப்ப இவ்வளவும் செஞ்சு முடிச்ச பிறகு அந்த உலகத்தை ரட்சிக்கணும்னு வந்த அந்த வேலையை முடிக்காம இருக்க மாட்டாரு. அப்ப அவரு வந்து அந்த வேலையை நிறைவேற்றி முடிக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியுது. அடுத்த ஒரு வசனம் படிக்கலாம். இது எல்லாமே எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்றத வந்து வேதத்துல இருந்து சில வசனங்கள், ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு இது ஏன் நம்ம இவ்வளவு வசனமா எடுத்து படிக்க வேண்டியிருக்குன்னா, நமக்கு போதிக்கப்பட்டு எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னா அதை நம்புறதுக்கோ அதை ஏத்துக்கொள்றதுக்கோ நம்மளுடைய மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அது வந்து உள்ளேயே போறது கஷ்டமா இருக்கு. ஆனா கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்படுவாங்க, மீதி பேர்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியுது. அதை ஏற்றுக்கொள்ள முடியுதுன்னா, ஆமா அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ப முடியுது. தேவன் அன்பா இருக்கார் இவ்வளவும் சொன்ன பிறகு, இவ்வளவும் செஞ்ச பிறகும் அது வந்து ஈஸியா மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட முடியுது, கிறிஸ்தவர்களால ஏற்றுக்கொள்ளப்பட முடியுது. ஆனா தேவன் நம்மளுடைய விசுவாசத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லாரையும் ரட்சிப்பாரு, அதான் அவருடைய நோக்கமா இருந்துச்சு, திட்டமா இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப அதுக்காக வேண்டி நம்ம வசனங்களா நிறைய படிச்சாதான் வேதத்துல ஆமா இத்தனை வசனத்துல சொல்லியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதனாலதான், ஏன்னா இது வந்து விசுவாசிக்கிறவளே தேவன் ரட்சிப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இவ்வளவு வசனங்கள் தேவையில்லை. சும்மா வாயில சொன்னாலே எல்லாரும் நம்பிடுவாங்க. ஆனா விசுவாசிக்காதவர்களையும் தேவன் ரட்சிக்க போறாருன்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு இவ்வளவு வசனங்கள் காட்டினாலுமே
அது வந்து நம்புறது கடினமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ மதத்துக்குள்ள போய் ரொம்ப மாட்டி இருக்கிறதுனால இவ்வளவு வசனங்கள் எடுத்து காட்ட வேண்டியிருக்கு. அதனாலதான் நிறைய வசனங்களா போட்டு நம்ம பேசுறோம், வேற இதுவெல்லாம் போடாம. இப்ப நம்ம இன்னொரு வசனமும் படிக்கலாம் இது சம்பந்தமாவே. யோவான்ல 1:29. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் சொன்ன இத வந்து யோவான் வந்து ஏதோ ரொம்ப தெரிஞ்சு அந்த மாதிரி சொல்ல, ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது அவருக்கான வெளிப்பாட்டின் மூலமா தான் சொல்றாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிருக்காரு. என்ன சொல்லலன்னு தெரியுமா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க முயற்சி செய்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லல. புரியுதா? இன்னைக்கு நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து அவர் முயற்சி பண்ணிட்டாரு, அவர் எல்லாத்தையும் ஏற்படுத்தியிருக்காரு. ஆனா அதனுடைய விளைவு நம்ம கையில தான் இருக்கு. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் நம்ம கையில இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க வந்து தெளிவா என்ன சொல்லியிருக்கு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியானப்ப அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டாரா இல்லையா? தீர்த்து விட்டார். அப்போ பாவம்ன்றது அங்கேயோட முடிஞ்சிச்சு. அது இன்னொரு ஒரு பெரிய டாபிக்கா போயிரு. நீங்க இந்த ரோமர்ல எடுத்து 5வது அதிகாரத்துல எடுத்து படிச்சு பார்த்தா, நம்ம நெக்ஸ்ட் வீக்லயும் அது கொஞ்சம் கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் பண்றதுல அந்த இதுல வந்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னாலும் இதே விஷயங்கள் தெரியும். அவர் சிலுவையில வந்து எப்படி பாவத்தை மீட்டெடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்தினுடைய பாவத்தை சிலுவையில அவர் மரிக்கும் போது எல்லாவற்றையும் எப்படி மீட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ இதுல வந்து அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார்னா நிச்சயமா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தாரு. அதனாலதான் வந்து நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்திலும் பாவம் என்ன பட்டுச்சுன்னு இருக்கும். ஆனா சிலுவைக்கு அப்புறம் சொல்லும் போது அவர் வந்து பாவத்தை வந்து நம்ம மீது சுமத்தாமல், உலகத்தாரின் மீது சுமத்தாமல்னு நம்ம 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலையும் படிச்சிருக்கோம். 18, 19வது வசனங்கள் எல்லாம். சோ அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, சிலுவையில அவர் வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். அதனால்தான் அவரு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. அடுத்து இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஓகே, இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே அப்படின்னு இருக்கு. அப்போ கிருபாதார பலினா அங்க வந்து நம்ம ஏதோ அவர் நமக்கு கடமைப்பட்டு செய்யறதில்ல, கிருபையினால செய்யறாரு. கிருபாதார பலி அவரே. அதுல நம்முடைய பாவங்களுக்கு மாத்திரம் அல்ல, வேற என்னது? சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற. இப்ப இங்க சர்வலோகம்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல வந்து ஹோல் வேர்ல்டுன்னு போட்டிருக்கு. அந்த சர்வலோகம் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்மோஸ் அப்படின்ற வார்த்தை. நமக்கு நிறைய பேருக்கு அந்த கிரேக்க வார்த்தையில இருந்து வரக்கூடிய வேர்டே தெரியும். இங்கிலீஷ்லயும் காஸ்மோஸ்னே சொல்லுவாங்க நிறைய இது யூனிவர்ஸ்க்கு. அப்ப அந்த காஸ்மோஸ்னா ஹோல் யூனிவர்ஸ். தமிழ்ல இன்னும் தெளிவா சர்வலோகம்ன்றது விட இன்னும் ஈஸியான டேர்ம்னா அண்ட சராசரம்னு நம்ம புலோக்கில சொல்ற மாதிரி லாங்குவேஜ். அப்ப அந்த அண்ட சராசரம்னு சொல்லும் போது வானம், பூமி, அதுல இருக்கிற பிளானட்டோரியம்ஸ் எல்லாம், பிளானட்ஸ் எல்லாமே மொத்தமா, ஒட்டு மொத்தமா. அப்போ தேவனுடைய அந்த கிருபாதார பலி அது வந்து நம்முடைய பாவங்களுக்கு மாத்திரம் இல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் அப்படின்னும் போது இந்த மொத்த காஸ்மாஸ் சிஸ்டம். ஏன்னா இன்னைக்கு எல்லா விஷயத்தினாலையும் மனிதர்கள் வந்து பூமி அழிச்சிருக்கிறதுனால, பூமியினுடைய இம்பாக்ட்னால வானங்கள்ல இருக்க காரியங்களும் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப தேவன் வந்து மறுபடியும் அவரு எல்லாத்தையும் மீட்டெடுத்து பழைய நிலைமைக்கு ரீஸ்டோர் பண்ணும் போது, மனிதன்ல இருந்து எல்லாவற்றையும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரும்போது, அப்ப இந்த காஸ்மாஸ் சொல்லக்கூடிய அண்ட சராசரமும் தேவன் எப்படி சிருஷ்டித்தாரோ அதற்கேற்ற மாதிரி மாறும். அப்ப அதுவுமே எப்படி மாற்றப்படுது அப்படின்னு சொன்னா அவருடைய கிருபை பலியினால, கிருபாதார பலியினால. அப்போ அவருடைய சாக்ரிஃபைஸ் வந்து வெறும் நம்மளுக்கான பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, சர்வலோகம் அதாவது அண்ட சராசரத்துக்குமே அது பொருந்தக்கூடியது. அண்ட சராசரத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணம், அந்த ஒரு பலி அப்படின்றது வந்து
பாவத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு கொடுத்திருக்கிறாரு. உலக ரட்சகரா வந்திருக்கிறாரு. தேவ ஆட்டுக்குட்டியா வந்தாரு. பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வந்திருக்காரு. இப்ப இவ்வளவும் செஞ்சிருக்கும் போது இது வெறும் ஒரு அவிசுவாசியினுடைய ஒரு காரியத்திற்காக மட்டும் இல்ல, அண்ட சராசரத்திற்காகவும். ஏன்னா அது எல்லாமே அவருடைய படைப்பா இருக்கு, அவருடைய சிருஷ்டியா இருக்கு, அவருடைய திட்டம் இதுல இருக்கு. அப்ப அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதற்காக அவரு கிருபாதார பலியா வந்திருக்கிறாரு அப்படின்றதும் புரியுது. அடுத்தது இன்னொரு வசனமும் படிக்கலாம். கொலோசையர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஓகே, இப்ப இங்க பார்த்தோம்னா அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அப்ப சமாதானம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம நல்ல காரியம் செஞ்சு நம்மளுடைய நீதியை பார்த்து தேவன் நம்மளோட சமாதானம் ஆகவே இல்லை. நம்ம ஏதோ செய்யறனால தேவன் நம்மோட நெருங்கி வரல, சமாதானத்துல இல்ல. தேவன் நம்மோட சமாதானத்துல எப்படி வந்திருக்காருன்னா, அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அதுல நம்ம மட்டும் இல்ல, பூலோகத்தில் உள்ளவை பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும், இங்கிலீஷ்ல ஆல் திங்ஸ்ன்றது, யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கிக்கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று அப்படின்ட்டு இருக்கு. அப்போ எப்படி அந்த யாவும் ஒப்புரவாக்கப்பட்டுச்சு? யாவும் ஒப்புரவாக்கப்பட்டது எதன் மூலமாக ஒப்புரவாக்கப்பட்டிருக்கு? சிலுவையின் ரத்தத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டு சமாதானம் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ சிலுவையின் ரத்தத்துல அது பிதாவாகிய தேவனுடைய குமாரனுடைய அவரு சிலுவையில மரித்து சிந்தின ரத்தத்தினால பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்றாரு. எதை ஒப்புரவாக்கி கொள்றாருன்னா, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும். இப்ப இதுல மனுஷங்க ரோல் ஏதாவது வருதா? அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினால எல்லாவற்றையும் ஒப்புரவாக்கியிருக்காரு. இதுல மனிதர்களுடைய செயல் ஏதாவது இருக்கா ஒப்புரவாக்கப்பட்டதுல? இல்ல சார், இல்ல. தெளிவா இருக்கு இல்லையா? ஏன்னா மனிதர்களுடைய பங்கு, அந்த ரோல் இந்த வசனத்தின் அடிப்படையில கிளியராவே இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப எது முக்கியம் அப்படின்னு சொல்ல போனா, நம்மளுடைய செயலா அவருடைய செயலா? ஆக்சுவலா முக்கியன்றதை காட்டிலும் நம்முடைய செயல் இங்க பங்குலயே இல்லவே இல்லை. ஏன்னா இது பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் இடையிலான ஒரு விஷயம். அந்த அவங்க 2 பேருக்குள்ள விஷயத்துல பிதாவாகிய தேவன் குமாரன் அனுப்பி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. இதுல நம்ம மட்டும் கிடையாது, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்குன்னும் போது தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில சிந்தின ரத்தத்துக்கும் நம்ம அவரோட ஒப்புரவாயிருக்கிறதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது பிதாவினுடைய திட்டம், செயல்படுத்தியது குமாரன். குமாரனுடைய ரத்தத்தின் மூலமாக பிதா அவருக்குள்ளாக எல்லாவற்றையும் யாவையும் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவரு சித்தமாயிட்டாரு, அவருக்கு பிரியமாயிற்று. அப்ப இதுல மனிதர்களுடைய பங்கு எதுவுமே கிடையாது. அப்ப மனிதர்கள் ரட்சிக்கப்படுறது, அவங்க விசுவாசிக்கிறது அதெல்லாம் இருக்கு. ஆனா காலங்களுக்கு ஏத்த மாதிரி மாறுது. அதை நம்ம பின்னாடி வர்ற நாட்டுல படிப்போம் அதையும். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையிலும் நமக்கும் இந்த ஒப்புரவாக்குறது, இல்ல தேவனிடத்துல நம்ம போய் அன்பா இருக்கிறது, சமாதானம் பண்றது, இதுக்கும் நம்மளுக்கும் எந்த செயல்ல எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப தேவன் என் மீது கோபமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு காலையில எழுச்சு ஜெபம் பண்ணி தேவனை சமாதானமாக்கிட முடியுமா? என்னுடைய கிரியைகள்னாலாம். அப்ப நமக்கு போதிக்கப்பட்டு வர்றது என்னன்னா, எல்லாமே நம்ம ஏதோ செஞ்சோம்னா தேவனோட நம்ம ஐக்கியமாயிடலாம் அப்படின்றது எதை மழுங்கடிக்குதுன்னா, அந்த ஒரு பகுதியில நம்ம இல்லவே இல்லை. அந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம கிடையவே கிடையாது. அது பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனுக்கும் இடையிலான விஷயத்துல அவர் பிதாவாகிய தேவன் குமாரன் மூலமாக, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக எல்லாவற்றையும், அதாவது நம் மனிதர்கள் மட்டும் இல்ல, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் எல்லாத்தையுமே
ஒப்புரவாக்குறாரு. அப்ப இதுல வந்து மனிதர்களுடைய இது ஒண்ணுமே செயல் கிடையாது அப்படின்னு புரியுது. அடுத்து இன்னொரு வசனம் படிச்சிடலாம், கடைசி இந்த வசனம். எபேசியர் 1 தமிழ்ல 9வது வசனம். எபேசியர் 1:9 இங்கிலீஷ்ல 10 வரும். காலங்கள் நிறைவேறும் போது ம். விளங்கும் நியமத்தின்படி ம். பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. இப்ப இதுலயும் பார்த்தோம்னா எப்போ ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்து காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி, அப்ப டைம்ஸ் டிஸ்பென்சேஷன்ன்றது முடியும் போது, அதாவது நித்தியம் ஆரம்பிக்கும் போது, நித்தியத்துல பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவையுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. இப்ப நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்த வசனத்துல பார்த்தோம், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக்குள்ள பிரியமாயிற்றுன்னு பார்த்தோம். இப்ப பூலோகத்தில் உள்ளதையும் பரலோகத்தில் உள்ளதையும் எல்லாவற்றையும் யாவையும் சகலத்தையும் அவருக்குள்ள எப்ப கொண்டு வராரு, அது அவருக்கு பிரியமா இருக்கு. சிலுவையில சிந்தின ரத்தம்ன்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதை வந்து எப்ப அவர் நடைமுறைப்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா காலங்கள் நிறைவேறும் போது, நித்தியத்துல. அப்போ இந்த ஒரு விஷயம் நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லாமே கூட்டப்பட்டு சேர்க்கப்படும், சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அடங்கும் அப்படின் போது ஒன்று கூட விடுபடாது. ஏன்னா ஒண்ணு இருந்தா பூமியில இருக்கணும், இல்ல பரலோகத்துல இருக்கணும். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. மொத்தமே வானம் பூமி இது ரெண்டு தான் இது உண்டாக்குனாரு. இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிறது தான் மொத்தமே. அப்ப இது எல்லாத்தையுமே உள்ளடக்கி எதையுமே விடுபடாம அதுல ஒண்ணு கூட விடுபட்டு போகல அப்படின்றது தெரியுது. இதுல நமக்கு இப்ப ஒரு தாட்காக சொல்றேன். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து இந்த டீச்சிங்லேயே இப்ப இது கிரகிக்கிறதுக்கே கஷ்டமா கூட இருக்கலாம் சிலருக்கு கூட. ஆனா நம்ம அது ஒரு தாட் ப்ராசஸா இப்ப சொல்றேனே, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவங்களும் பூலோகத்தில் உண்டாகிய சகலமும் அப்படின் போது தேவ தூதர்கள் அடங்குவாங்களா? அடங்குவாங்க. ஏன்னா தேவ தூதர்களும் சிருஷ்டிகள் தான். அப்ப தேவ பரலோகத்துல தூதர்கள் பரலோகத்துல இருக்காங்க, தேவ தூதர்களும் விடுவாங்க. வான மண்டலத்துல இருக்க பொல்லாத சேனைகள் ஆமா, எல்லாமே எல்லாமே. அப்போ சகலமும் அதனுடைய தலைவனா இருக்கக்கூடிய பிசாசு அவனும் சிருஷ்டியா இல்ல வேற ஏதாவது பிசாசு? சிருஷ்டி, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. அப்போ எல்லாமே ஒரு சிருஷ்டியா இருக்கு. அப்போ இங்க வந்து வானத்திலும் பூமியிலும் உள்ள யாவும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று சொல்லும் போது ஒண்ணு கூட விடப்படலை அப்படின்னும் போது கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் பிசாசு கூட அங்க விடுபடவில்லை அப்படின்றது தெரிய வருது. ஆனா அதுக்கான ப்ராசஸ் என்னன்றது நம்ம பின்னாடி படிக்கலாம். ப்ராசஸ் வேற, அது எப்படி வருதுன்றது. ஆனா கடைசியில காலங்கள் நிறைவேறும் போது, நித்தியம் இருக்கும் போது, அப்போ உட்கார்ந்து பிசாசு தன்னுடைய காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுடைய பர்பஸ் முடிஞ்சிருது பிசாசுக்கு. ஏன்னா பிசாசுமே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தூதன் தான். தனியா வந்து பிசாசு வந்து அப்படியே தான்றோன்னு தினமா வரவில்லை, சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பொருள். அப்ப எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவுக்கு ஒப்புரவாக்கப்படும் அப்படின்னும் போது சகலமும் அப்படின்னு பார்த்தோம். கொலோசையர்ல யாவையும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இது எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய ஒரு வசனம். எல்லாத்தையுமே ஒண்ணு கூட விடப்படாம இருக்கக்கூடியதுல நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு வந்ததுல என்னெல்லாம் பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்ப இதுல என்னெல்லாம் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் எல்லா மனுஷரும் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்படுறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1 தீமோத்தேயு 2:4 வந்து எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படுவார்கள்ன்ற வசனம் பார்த்தோம். 1 தீமோத்தேயு 4:10 எல்லா மனிதர்களின் ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி யோவான் 12:32 வந்து எல்லா மனுஷரையும் அவர் தன்னிடத்தில் இழுத்துக்கொள்வார்னு பார்த்தோம். அப்போ இந்த 3 வசனங்கள்ல எல்லா மனுஷர்னும் போது இதுல ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது புறஜாதிகளா இருந்த ஜனங்கள், மோசே காலத்துல இருந்தவங்க, ஆதாம் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே இதுல வந்துருது. ஏன்னா எல்லா மனிதர்களும்னா எல்லா மனிதர்களும் தான். அப்ப இதுல வந்து விடுபட்டு போகவே இல்லை. அப்ப எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். எல்லா மனிதர்களுக்கும் இயேசு கிறிஸ்து தேவன் தான் ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன்.
அவர் உயர்த்தப்படும் போது, அவர் இன்ன விதமான மரணத்தில் மரித்து உயர்த்தப்படுவார் அப்படின்னு சொல்லும்போது, அந்த உயர்த்தப்படுறனால எல்லாரையும், எல்லா மனுஷரையும் அவரிடத்தில் அவர் இழுத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இது 3 வசனமும் வந்து மனிதர்கள் குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்தது எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகம், அதாவது சர்வலோகம், அதை குறித்து பார்த்தோம். சோ சர்வலோகத்தை எப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் 1:9 29 வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப உலகம்னும் போது அதில் வாழுகிற எல்லாத்தையும் சேர்ந்தது உலகம்னு சொல்லும் போது. அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார்னு பார்த்தோம். அதே மாதிரி 1 யோவான் 4:14 அவரு தான் உலக ரட்சகர். அப்போ உலகை ரட்சிக்க வந்தவர்ன்றதான் உலக ரட்சகர்ன்றது பார்த்தோம். அப்ப உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறாரு, உலகத்தை ரட்சிக்கிறாரு. 1 யோவான் 2:2 சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறார்னு பாக்குறோம். அப்ப சர்வலோகம்னு பார்த்தது வந்து அண்ட சராசரத்தையும். அப்போ இந்த பிசிக்கலா மனிதர்கள் மட்டும் இல்ல, இந்த உலகத்தை ரட்சிக்கிறவர் அவர் தான். சர்வலோகத்தின் அண்ட சராசரத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறாரு, அந்த பாவத்தை நிவர்த்தியும் செய்கிறாரு. அப்ப அவர் வந்து சர்வலோகத்தின் ரட்சகரா இருக்கிறாரு, எல்லா மனுஷருக்குமான ரட்சகரா இருக்கிறாரு. அப்ப இது 2 மட்டும் இல்லாம இன்னொரு வசனமும், இன்னும் 2 காரியமும் பார்த்தோம். யாவையும் சகலத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கொலோசையர்ல வந்து யாவையும் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அப்படின்னும் போது அதுல வந்து வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள் யாவையும் சேர்த்து சொல்றாரு. அதே மாதிரி எபேசியர் 1:10 நம்ம பார்த்தோம், தமிழ்ல 1:9 வரும். அதுல வந்து சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா, இல்ல கிளியரா இருக்கா? இது என்னத்துக்கு பார்த்துட்டு வந்தோம்னா சொல்லுங்க. யோவான் வந்து சுவிசேஷத்துல வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்காக தான் வந்தாரு, அப்ப வந்து வெளிப்படுத்தல, எல்லாருக்காகவும் ரட்சிப்பு வெளியாகல அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எல்லாரையும் என்னிடத்து இழுத்து கொள்ளுவேன்னு சொல்றாரு இல்லைங்கண்ணா, யோவான் 12:32. அது எப்படி எல்லாரையும் சொல்ல முடியும்? அப்ப யூதர்களை மட்டும் தானே அவர் இழுத்து கொள்ள முடியும்? இல்ல, இப்ப பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா எப்படி எல்லாரும் அப்படின்றது வந்து ஆதியாகமம் 12:3 ஞாபகம் இருக்கா? யாராவது ஒருத்தர் எடுத்து படிங்க. ஆதியாகமம் 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு இருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டுல வந்து ஏசாயால மற்ற எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னா ராஜ்யத்துல எல்லா புறஜாதிகளும் போவாங்க, எல்லா புறஜாதிகளும், அதாவது இருள் இருக்க புறஜாதிகளுக்கு ஒளி வந்துச்சு, அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்ப நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு வரும்போது இயேசு கிறிஸ்துவே நம்ம என்ன பார்த்தோம்னா 2 புறஜாதியா இருக்க 2 இடத்துல வந்து அந்த 100க்கு அதிபதிக்கும் உதவி செய்யறாரு. அந்த ஒரு கானானிய இந்த செரபனியன் லேடின்னு கானானிய ஸ்திரீ, அந்த ஸ்திரீக்கும் உதவி செய்யறாருன்னு பார்த்தோம். அது ஏன் அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இந்த எல்லா மனுஷனையும் சேர்த்துக் கொள்வார்ன்றது வந்து புது கான்செப்ட் கிடையாது. எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்றது புது கான்செப்ட் கிடையாது. ஆனா அந்த இடத்துல இப்ப சொல்லியிருக்கு இல்லையா, எல்லாரையும் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இப்ப நம்ம இந்த டிஸ்பென்சேஷனல் ஸ்டடியில படிக்கும் போது இன்னைக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி வருது இல்லையா, கிருபையினால் ரட்சிக்கப்படுறோம்ட்டுன்னு, அதை பத்தி அங்க பேசல. இது வந்து எல்லாரும் முடியும் போது எல்லாரையும் கூட்டி சேர்ப்பாரு. அதாவது எல்லா மனுஷருடைய ரட்சிப்பும் சிலுவையினால, அவருடைய மரணத்தினால, அவருடைய உயிர்த்தெழுதல்னால நடக்குது அப்படின்றது. இது வந்து புறஜாதிக்கும் அப்ளை ஆகக்கூடியது. ஆனா புறஜாதிகள் வந்து வேற வேற ஸ்தானத்துல, அது வந்து நமக்கு பின்னாடி ஃபியூச்சர் ஸ்டடீஸ்ல தான் நமக்கு தெரிய வருது. அப்ப வந்து யூதர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்கதான் ஹை லெவலா இருப்பாங்க, அவங்க ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருப்பாங்க. ஜனங்கள் அவர்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி. அப்ப அவர்களும் 1000 வருஷ அரசாட்சியில வருவாங்க, பங்கு பெறுவாங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. புரியுதா? இப்ப நமக்கு வந்து ஆக்சுவலா எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றது வந்து இந்த புறஜாதி லிட்டில் ஃபிளாக் அந்த மாதிரி இதுல சொல்லப்படலை. இது
ம். இது வந்து ஏசாயால இருக்கும்போதும் சரி, எரேமியாலயும் சரி, இஸ்ரவேல் ஜனத்தை வந்து வார்ன் பண்ணி அவர்களுக்கு ஒளி வந்து அவர்கள் மூலமாக இப்ப இந்த லூக்காலேயே கூட லூக்கா 2வது அதிகாரத்துல இருந்து படிச்சு பார்த்தா தெரியும். அதுலயுமே வந்து உலகம் ஃபுல்லுத்துக்கும் ரட்சிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோ நற்செய்தின்னு சொல்லும்போது உலகத்துக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எல்லாருக்குமே அந்த சால்வேஷன்ன்றது வரப்போறதுன்றது தெரியும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் யூதர்களுக்கு தனி, அப்புறம் மீதி பேருக்குலாம் தனி அப்படின்னு இருந்தது. இப்ப இந்த கிருபையின் காலத்துலதான் வந்து யூதனாயனும் கிரேக்கராயனும் ஒண்ணும் இல்ல, எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு வந்தது இப்பதான். ஆனா இதுக்கு அப்புறம் வரப்போற காலகட்டத்துல ரெண்டுத்துக்கும் தனித்தனியான வித்தியாசம் இருக்க போகுது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இருக்க போகுது. ஆ. புரியுது இல்லையா? அதனால இங்க ஓகே. சொல்லப்பட்டது வந்து எல்லா மனுஷரும் வருவாங்க அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் யூதர்கள் வழியாக ரட்சிப்பு எல்லாருக்கும் போகுது அப்படின்றதுதான் ஓகே. அந்த கான்செப்ட்ல. ஓகேண்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அடுத்தது போலாமா? போலாமா? போலாம். போலாம் சார். இப்ப ஓகே. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து இந்த ஆரம்பிச்சோம் இல்லையா? அனைவரும் ஏன் ரட்சிக்கப்படுறாங்க, எப்படி ரட்சிக்கப்படுறாங்க, எப்பொழுது ரட்சிக்கப்படுறாங்கன்னு. அதுல வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அனைவரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி ப்ரூவ் ஆயிருக்கு, வேதத்துல எல்லாரும் எப்படி ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்து இப்ப அனைவரும் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு திட்டமா தெரிஞ்சு, ஏன்னா இவ்வளவு வசனங்கள் இருக்கு. மனிதர்கள் மட்டும் இல்ல, எல்லா மனிதர்கள் மட்டும் இல்ல, சர்வலோகமும் உலகமே ரட்சிக்கப்பட போகுது, யாவும் கிறிஸ்துக்குள்ள கூட்டப்பட போகுது, எல்லாமே வந்து நித்தியத்துல அது நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏன் இது நடக்குது, ஏன் தேவன் அனைவரும் ரட்சிக்கப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன் அனைவரும் ரட்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் அது தேவனுடைய சித்தமா இருக்கு. எல்லோரையும் மீட்டு ரட்சிப்பது தேவனுடைய சித்தமா இருக்கு. இப்ப நம்ம படிச்ச ஒரு வசனத்தையே திரும்ப கூட படிக்கலாம். அந்த வசனம் 1 தீமோத்தேயு 2:4. 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப தேவனுடைய சித்தம் அப்படின்றது அவருடைய விருப்பமா இல்ல அவருடைய டிசிஷனா? ஏன்னா எனக்கு கூட விருப்பம் இருக்கு. நான் வந்து கோடிக்கணக்கில் ரூபாய் வச்சிருக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்கலாம். ஆனா என்னுடைய இதுவும் தேவனுடைய இதுவும் ஒண்ணு கிடையாது. அப்போ தேவன் வந்து அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறாருன்னா அவருடைய டிசிஷன் அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டிசிஷன்னா 2 விஷயம். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையணும் எல்லா மனுஷரும். அப்ப இது வந்து தேவனுடைய சித்தமா இருக்கு அப்படின்னு தெரியுது. இப்ப கிறிஸ்தவத்துல வந்து எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் நம்புவாங்களா, நம்ப மாட்டாங்களா? நார்மலா ஒரு கிறிஸ்டின் சபையில நம்ப மாட்டாங்க. நம்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். அதாவது எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்றது தேவனுடைய சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா நம்ப மாட்டாங்க. இப்ப இந்த வசனத்தை காட்டுறோம். இந்த வசனத்தை காமிச்ச உடனே தெளிவா இருக்கு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். காட்டின பிறகு அவங்க என்ன சொல்லுவாங்க? அவருக்குதான் சித்தம் இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் கிடையாதுன்னு. என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க, யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களதான் வந்து ஆண்டவருக்கு சித்தம் அப்படிதான் இருக்கு, ஆனா மனுஷங்களுக்கு இல்லையே அப்படின்னு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது வந்து வசனத்தையே பார்த்தா கூட அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜனங்களுடைய அவிசுவாசத்தினால அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. தேவனுக்கு சித்தம் இருக்கு, அது ரைட்டு. அவரு சித்தப்பட்டு என்ன பிரயோஜனம், இவங்க விசுவாசிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சித்தத்தை இவங்களுடைய விருப்பத்துக்கு ஈக்குவலா நினைச்சுக்கிறாங்க. அந்த தேவனுடைய சித்தம் அப்படின்ற வார்த்தையினுடைய ஆழம் புரியாதனால, அப்ப தேவன் ஒன்றை சித்தம் வைத்திருக்கிறார் அப்படின்னா, அவர் ஒண்ணு டிசைட் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஒரு நிர்ணயிச்சு வச்சிருக்காருன்னா அது என்ன எஃபெக்ட் அப்படின்றது தெரியாதனால, அது ஏன் தெரியல அப்படின்னா இவங்களுக்கு அந்த மாதிரி போதிக்கப்பட்டு வச்சிருச்சு.
அதாவது இந்த ரட்சிப்பு குறித்து வரும்போது எல்லா பல காரியங்கள். சொல்லுங்க பிரதர். பாட்டு வேற பாடிக்கிறோம் பிரதர். என்ன பாட்டு பிரதர்? சர்வ வல்லவர் என் சொந்தமானார். அதான் பாட்டுல மட்டும்தான் அவர் சர்வ வல்லவரா இருக்காரு. மற்றபடி டீச்சிங்ல வந்து வரும்போது அது மாதிரி நிறைய பாட்டு தப்பாதான் பாடின்னு இருக்காங்க. அவங்க நம்பிக்கைக்கு மாறா பாட்டு பாடின்னு தான் இருக்காங்க. பாட்டுல மட்டும் பாடிக்கிறாங்க, உண்மையா கேட்டா இல்ல அப்படின்ற மாதிரி மாத்திடுறாங்க. அப்ப பெரும்பாலான ஜனங்கள் வந்து அவங்களுடைய அவிசுவாசத்தினால ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய சித்தம் வந்து அது என்ன வேணா இருக்கட்டும், ஆனா முடிவு யார் கையில இருக்கு? அந்த அவிசுவாசி கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையா அப்படின்றதான் நம்ம போன வாரமான்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்ன வாரமான்னு தெரியல, பார்த்தோம். ரோமர்ல இருந்து 3வது அதிகாரத்துல 3வது 4வது வசனத்துல படிச்சோம். இப்ப எடுக்கலாம், நான் அப்படியே வாசிக்கிறேன். சிலர் விசுவாசியாமல் போனார் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்கப்பட மாட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தோம் நம்ம 2 விஷயத்த வச்சு. அப்போ இந்த அடிப்படை சத்தியம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னன்னா, நம்மளுடைய அவிசுவாசம் வந்து தேவனுடைய உண்மையான அந்த விசுவாசத்தை அவமாக்காது அப்படின்ற அடிப்படையான சத்தியம் ஒண்ணு தெரியல. 2வது, எல்லாரையும் தேவன் ரட்சிப்பார்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அது வந்துட்டனால வசனத்தையே பார்த்தாலும் அவருடைய சித்தம் அப்படின்ற வார்த்தையினுடைய இம்பாக்ட், அதனுடைய ஆழம் எவ்வளவுன்றது தெரியாம அவரை சொல்லும் போது என்ன சொல்லிடுறாங்க? சர்வ வல்லமுள்ள தேவன் சித்தத்திற்கு மாறாக யாராவது எதிர்த்து நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டா அவங்களுடைய பதில் வந்து முடியாதுன்னுவாங்க. ஆனா அடுத்த கேள்வியை வந்து அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களேன்னு அவர் சித்தம் வைத்திருக்கிறாரு, அதனால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்னா இல்ல 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 அப்படின்றாங்க. அப்ப ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் ஒரு சித்தம், அவர் ஒரு டிசிஷன் நிர்ணயிச்சார்னா அது நடந்தே தீரும் அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதனால, ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அவங்களுக்கு வந்து ரட்சிப்பு வந்து நம்மளுடைய கையில தான் இருக்கு அப்படின்றது ஒண்ணு. மனிதனுக்கு வந்து சுயமா ஃப்ரீ வில் இருக்கு, மனிதனுடைய சித்தம் இருக்கு, அவன் தான் முடிவு பண்றான் அவன் பரலோகத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமான்றது மனிதனுடைய கையில தான் இருக்கு, அவனுடைய டிசிஷன்ல இருக்கு அப்படின்ற காரியங்கள்லாம் நினைச்சு வச்சிருக்கிறதுனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் விசுவாசியோடைய ஜெபம் மாத்திருச்சுன்னா கூட பரவாயில்ல, அவிசுவாசியினுடைய அவிசுவாசம் தேவனுடைய சித்தத்தையே செயல்படாம பண்ணிரும் அப்படின்னு நம்புறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது ரட்சிக்கப்பட்டு ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க வந்து எங்களுடைய பக்தியினால நாங்க தேவனுடைய சித்தத்தை மாத்திருவோம்னு சொன்னாலே ஒரு அபத்தம். இது அது கூட பரவாயில்ல. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவிசுவாசியா ரட்சிக்கவே படாம தேவனையே அறியாம ஒரு ஜனம் இருக்கு இல்லையா, அந்த ஜனத்தினுடைய அவிசுவாசம் வந்து சர்வ வல்லமையில தேவனுடைய சித்தத்தை மாத்திர முடியும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சா மட்டும்தான் இந்த வசனத்தை வந்து படிச்சுட்டு ஆமாமா ஆனா தேவன் சித்தம் வைத்திருக்கிறார், ஆனா எல்லாரும் மனுஷனும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே வாய்ப்பு என்னன்னா, ரட்சிக்கப்படாதவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய சித்தத்தை மாத்திர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. அப்ப நம்ம 2வது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அவருடைய சித்தம், எல்லாரும் ரட்சிக்கப்படுறது அவருடைய சித்தமா இருக்குன்னா அதை ஏன் மறுக்கிறாங்க ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின் போது தேவனுடைய சித்தத்தின் ஆழத்தை அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, தேவனுடைய சித்தத்தினால ரட்சிக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப அவருடைய சித்தத்தினுடைய எஃபெக்ட் இம்பாக்ட் எவ்வளவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா நமக்கு ஈஸியா நிச்சயமா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப அதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம், ஒரு சில வசனம். யோபுல 42வது அதிகாரம் 2வது வசனம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இப்ப இது நம்ம படிக்கிறது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, தேவன் சர்வ வல்லவர் அப்படின்ட்டு நம்ம வெறும் பாட்டுல மட்டும் இல்ல, அத அடிப்படையில என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் வசனத்தின் அடிப்படையில. ஏன்னா தேவன் சர்வ வல்லமை உள்ளவர்னு எந்த கிறிஸ்டியனை கேட்டாலும் எஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த கேள்விக்கு நோன் போயிடுவாங்க வந்தா. அப்போ தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் தான் எல்லாத்தையும் நடப்பிக்கிறாரு அப்படின்றத வந்து நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வசனங்கள்லாம். அப்போ தேவரீர் எதெல்லாம் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது அப்படின்ட்டு இருக்கு. அப்போ தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது அப்படின்னும் போது
ஒரு ரட்சிக்கப்படாத அவிசுவாசி அவனுடைய அவிசுவாசம் தேவனுடைய செயலை தடை பண்ணிட முடியுமா? முடியாது, நிச்சயமா முடியாது. அப்ப நமக்கு அடிப்படையில என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் அர்த்தம். அந்த சர்வ வல்லவர் அப்படின்றதற்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்றது ஆழமான சத்தியம். அப்ப இப்ப நமக்கு தேவன் என்ன செய்ய நினைத்திருக்கிறார்னா, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்னு பார்த்தோம். இப்ப அடுத்த ஒரு வசனம் பார்க்கலாம். ஏசாயால 46வது அதிகாரம் 9-10. ஏசாயா 46, 9-10. இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம ஒரே நிமிஷம் கத்துக்க. இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம அடிக்கடி திரும்ப திரும்ப படிச்சு பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து உலகத்துல சொல்றது சீக்கிரம் உள்ள போயிடும். இந்த மாதிரி வசனத்துல இருக்க சத்தியம் உள்ள போறதுக்கு ரொம்ப கஷ்டமா போகும் நிறைய பேருக்கு. அதனால நம்ம இதை அடிக்கடி படிச்சாதான் நம்ம மைண்ட் வந்து அப்பப்ப ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதை கேட்கறத விட உலகத்துல நமக்கு என்ன ப்ரீச் பண்ணப்படுதுன்றதான் நம்ம நிறைய கேட்கிறோம். அதனால அதை மாத்துறதுக்கு இது ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த மாதிரி வசனங்கள்லாம் திரும்ப திரும்ப படிக்கிறது. இப்ப படிங்க கார்த்திகேயன். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. ஓகே, இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்தத்தில் உள்ளவை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு, நானே தேவன், வேறே தேவன் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் இல்லைன்னும் போது அவர் மட்டும்தான் அப்படின்றத திரும்பவும் வந்து ஆணித்தனமா ப்ரூவ் பண்றாரு. ப்ரூவ் பண்ணிட்டு அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வம் கொண்டு அறிவிக்கிறேன். அப்போ இன்னும் நடக்காத ஒரு விஷயத்த பூர்வம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன் அப்படின்றாரு. இப்ப இதை ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க யாராவது இருக்கீங்களா? இப்ப 100 நம்ம குரூப்ல இப்ப யாருமே கிடையாது 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்கன்றது. ஆனா தேவன் வந்து நம்மளை எப்ப முன்குறித்தார் இருக்கு? உலக தோற்றத்துக்கு முன்னால, உலக தோற்றத்திற்கு முன்னதாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார், அவருடைய சரீரமா இருக்கிறதுக்கு. அப்போ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்ல, நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடி இல்ல, பூமியே உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம முன்குறித்து தெரிந்து கொண்டார். அப்போ அப்படி தெரிந்து கொண்ட அவரு அந்த மாதிரி இருக்கும்போது அதனாலதான் சொல்றாரு, இன்னும் செய்யப்படாதவைகள் பூர்வ முதற்கொண்டு அறிந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளை வந்து நம்ம பிறக்கவே இல்லை, உருவாகவே இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்மளை தெரிந்து கொண்டாரு முன்னாடியே. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய செயல்கள்னால என்னுடைய காரியத்தினால அதை மாற்ற முடியுமா? முடியாது. இப்ப தேவன் என்னை வந்து இந்த கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்குறித்து தெரிந்து வைத்திருந்தாருன்னா, அந்த முன்குறிப்பு தெரிந்து வைக்கப்பட்டது எப்ப நடந்திருக்குன்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாக. அதுக்கப்புறம் ஏறக்குறைய 6000 வருஷம் கழிச்சு நான் பிறந்து நான் செய்யற சில காரியத்தினால தேவனுடைய தீர்மானத்தை நான் மாத்திர முடியுமா? அவருடைய முன்குறிப்பை மாத்த முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்ப அந்த ஒரு காரியத்தையும் சொல்றாரு. இது வந்து டிசிஷன் எடுக்கிறது வந்து அவர் தான் தேவன்றத கட்டளை சொல்லி சொல்றாரு. நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் ஆலோசனை நிலை நிற்கும் அப்படின்றாரு. அப்போ நம்ம என்னதான் டிசிஷன் பண்ணாலும் என்னெல்லாம் இது பண்ணாலும் ஆலோசனை பண்ணாலும் நிலை நிற்பது என்னது? தேவனுடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும். அதுக்கு நமக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி. இப்ப எத்தனையோ பேர் புரியாமையே வந்து சிலர்லாம் வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம ஜெபம் பண்ணி தான் நமக்கு இந்த சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நம்ம ஜெபம் பண்ணனால்தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் வந்து நம்ம ஜெபம் பண்ணாதனால்தான் இந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அவங்களுடைய ஆலோசனை என்ன வேணா இருக்கலாம். நான் ஜெபம் பண்ணனால்தான் நான் இப்படி வந்திருக்கேன், நான் ஜெபம் பண்ணாதனால்தான் இப்படி வந்திருக்கேன், நான் வந்து இந்த முடிவு எடுத்தனால்தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன், நான் அன்னைக்கு அந்த முடிவு எடுத்ததுன்னா நான் வேற மாதிரி இருந்திருப்பேன் அப்படின்ட்டு 1000 விஷயம் யோசிக்கலாம். ஆனா என் ஆலோசனை நிலை நிற்கும் இருக்காரு. அப்ப தேவன் நமக்கு என்ன நிர்ணயிச்சு வச்சிருக்காரோ அதுதான் நிலைத்திருக்கும். 2வது, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். சிலவற்றை இல்ல, வெறும் ரட்சிக்கப்படுறதுலயோ இல்ல எங்க பிறக்க வைக்கணும், எங்க இவங்க எப்ப மறிக்கணும், இந்த மாதிரி ஒரு சில காரியத்துல நான் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்குவேன், மீதியெல்லாம் உங்க கண்ட்ரோல்ல நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன்
அப்படின்னு சொல்றாரு. அப்ப எது நடக்குதோ, நடக்கிற எல்லாமே யாருடைய ஆலோசனையினால நிலை நிற்கிறது, செய்யக்கூடிய நிலை நிற்குதுன்னா அந்த நிகழ்ந்த காரியங்கள், ஒரு சம்பவம் நிகழ்து, ஒரு காரியம் நிகழ்து அப்படின்னா அதுதான் நிலை நிற்கிறது. அது நடக்கிறதுக்கு முன்னாடி பிளான் வந்து வேற 1000 பிளான் பண்ணலாம். எது எக்ஸிஸ்ட் ஆகுது, எது நிலை நிற்குது, எது நடக்குது அப்படின்னா தேவனுடைய ஆலோசனை, அதுதான் வந்து நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் அப்படின்றாரு. அப்ப இது வந்து அவருடைய ஆல்மைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கதான் புரியுது. அப்ப தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் செய்ய நினைத்தது மட்டும்தான் நடக்கும், அவருக்கு சித்தமானதை எல்லாம் மட்டும்தான் அவர் செய்வாரு அப்படின்னு சொல்றதுதான் ஆல்மைட்டி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தமா வருது. இப்ப நம்ம பார்த்துட்டு வர்றது எல்லாமே வந்து தேவன் சர்வ வல்லவர்ன்றதை புரிஞ்சுட்டோம்னாலே அவருடைய சித்தம் தான் நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இப்ப அடுத்த ஒரு வசனம் படிக்கலாம். எபேசியர்ல முதல் அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 1:12. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இப்ப இதுல தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற, அப்போ இங்க வந்து எல்லாவற்றையும் நடப்பிக்கிறன்னு மறுபடியும் வந்து ஒண்ணு கூட எக்ஸெப்ஷன்ஸ் இல்லை. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ஆல் திங்ஸ். அப்ப எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது அவருடைய சித்தம். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய தீர்மானம் தான் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறதுன்றது தெரியுது. முதல் விஷயம், எதெல்லாம் நடக்குதோ அது தேவனுடைய தீர்மானத்துலதான் நடக்குது. ரெண்டாவது, எப்படி அவர் தீர்மானிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக அவர் தீர்மானிக்கிறாரு. ரெண்டு விஷயம் இந்த வசனத்துல இருந்து நமக்கு புரியுது. ஒண்ணு, எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது எப்படி நடப்பிக்கிறாரு, எது நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய தீர்மானம் தான் நடக்குது. எல்லாமே நடக்கிறது எல்லாமே அவருடைய தீர்மானத்தின்படிதான் நடக்குது. அவருடைய தீர்மானம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் எப்படி தீர்மானிக்கிறார், இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தீர்மானிக்கிறார்னா, சூழ்நிலையின் காலமாவோ இல்லாட்டி ஒருத்தர் 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்றதுனாலயோ இல்ல வேற ஏதாவது பண்றதுனாலயோ இப்படி நம்மளுடைய இன்ஃப்ளூயன்சஸ்னாலயோ தேவன் தீர்மானிக்கிறது கிடையாது. அவர் எப்படி தீர்மானிக்கிறார்னா தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக அவருடைய வில், அவருடைய பர்பஸ், அவருடைய நோக்கம், அவருடைய சொந்த சித்தத்தின் படி, அவருடைய சொந்த விருப்பத்தின்படி, அவருடைய சொந்த டிசிஷன் படி, அக்கார்டிங் டு த பர்பஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும், அவருடைய நோக்கத்திற்காக. அப்ப அவருடைய தீர்மானத்தின்படியே இருக்கு, அது அவருடைய நோக்கத்தின்படியே, அவருடைய டிசிஷன், அவருடைய தீர்மானம், அவருடைய நோக்கத்தின்படி எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார் அப்படின்னு இருக்கு. அப்ப நடக்கிறது எல்லாமே தேவனுடைய தீர்மானத்தின்படி. அவரு அந்த தீர்மானத்தை எப்படி எடுக்கிறாருன்னா அவருடைய சித்தத்தினுடைய கவுன்சில், அவருடைய சித்தத்தினுடைய ஆலோசனைக்கு தக்கதாக அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார் அப்படின்ட்டு தெரியுது. அடுத்து ஒரு வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள்ல 19வது அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அப்ப ஃபைனலா எது செயல்பாட்டுல வருது? நம்ம 1000 விஷயம் பிளான் பண்ணிட்டு இருப்போம், இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும், எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம எதை முடிவு பண்ணி நம்ம எதை செய்யறோமோ அது வந்து ஒருவேளை தேவ சித்தம் இல்லாம நம்ம வேற ஏதாவது தேவ சித்தத்திற்கு மாறா செய்யறோமோ இல்ல நம்ம வேற ஏதாவது பண்றோமோ அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். எந்த மனுஷனுடைய இருதயத்தையும் வந்து அவர் வந்து மனிதனுடைய இருதயம் வந்து எல்லாத்தையும் நினைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அது வந்து கர்த்தருடைய யோசனையை வந்து மாத்திராது. கர்த்தருடைய யோசனை என்ன இருக்கோ அதுதான் வந்து ஃபைனலா எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இது எல்லாமே வந்து இன்னும் ஒரு வசனம் பார்த்தல, இது எல்லாமே வந்து எதை சொல்லுது அப்படின்னா தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது, அவரு எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்காரு. அவருடைய செயல்பாடுகள் அவருடைய தீர்மானத்தின்படி நடக்குது. அவருடைய தீர்மானம் வந்து அவருடைய ஆலோசனைக்கு தக்கதாக அவர் தீர்மானிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். அதனாலதான் அவரு சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இப்ப கடைசி இன்னொரு வசனம் படிச்சிடலாம். தானியேல்ல 4:35. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார்.
அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்ல கார்த்திகேயன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லையே ஒருவனும் இல்லையே என்றேன். என்றேன் அப்படின்னு வருது. ஸோ இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை எனப்படுகிறார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னா இப்ப நம்ம வந்து மெயினா என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே பூமியின் குடிகள் தான். அப்ப எல்லாமே நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா நம்மளுடைய மையமாவே தான் இருக்கு. நம்ம செல்ஃப் சென்டர்டா இருக்கு. நம்மளை கொண்டுதான் எல்லாமே நம்ம நிதானிக்கிறோம். எல்லாமே நமக்குன்னு தான் நினைக்கிறோம். அந்த மாதிரி உதாரணத்துக்கு இப்ப வசனத்துல என்ன சொல்லுதுன்னா பூமியின் குடிகள் ஒன்றும் இல்லை அப்படின்றோம். இங்க சொல்லும்போது பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்னப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ரட்சிக்கப்படுறத பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப ரட்சிக்கப்படுறதுல வந்து ஆண்டவருடைய டிசிஷனா நம்மளுடைய டிசிஷனா ஒருத்தர் ரட்சிக்கப்படுறது? ஆண்டவருடைய டிசிஷன். ஆண்டவருடைய டிசிஷன். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? அது ஆண்டவர் டிசிஷன் இல்ல. ஆண்டவர் வந்து ரைட் எல்லாரும் ரட்சிக்கணும்னு அவர் விருப்பம் பண்ணிட்டாரு, சித்தம் பண்ணிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு. ஆனா அவருடைய சித்தம் இருக்கு. ஆனா நீ தான் டிசைட் பண்ணும். அப்ப எல்லாமே யாரு? பூமியின் குடிகள் தான் மெயின் ஃபோக்கஸ். நீ டிசைட் பண்ணும். நீ தான் எல்லாம். அப்ப அது ஏன் வருது அப்படின்னா நமக்கு வர்ற போதனைகளும் எல்லாமே நம்மளை சுத்தியே தான் இருக்கு. நமக்கு தேவன் இதை தருவார், நமக்கு தேவன் இந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம என்னெல்லாம் பண்ணா நம்ம ரட்சிப்பை இழக்காம இருக்க முடியும், நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதாவது இந்த ரிலீஜியன் அப்படின்னு சொல்லி வரும்போதே மதம், அது எந்த மதமா இருக்கட்டும், கிறிஸ்தவ மதம் உட்பட எந்த மதமா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வரையறை வருது அப்படின்னாலே அது மதம் அப்படின்றாங்க. அப்ப மதம் இல்லாம என்ன அப்படின்னா வேதத்துல வந்து தேவன் என்ன செய்தார் அப்படின்னு சொல்றதுதான். இப்ப யூத மார்க்கத்தை வந்து தமிழ் பைபிள்ல யூத மார்க்கத்துலன்னு இருக்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல வந்து ஜூயிஷ் ரிலீஜன் தான் இருக்கு. அந்த வேர்டு வந்து மதம் தான் இருக்கு. அப்ப யூத மதத்திலயும் தேவன் வந்து நீங்க இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்ப எதெல்லாம் நம்மளை செய்ய சொல்லி வருதோ அதெல்லாம் மதம். கிறிஸ்தவத்துல வந்து எதுவுமே செய்யறதுக்கே சொல்லல. கிருபையின் காலத்துல அவர் செஞ்சதை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம வேலையா இருக்கு. அதுவும் சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரியாமையும் இருக்கு. ஆனா எல்லாமே வந்து நம்ம பார்வையில வந்து இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா செல்ஃப் சென்டர்ட்ல வந்துருச்சு. ஆனா இப்ப எல்லாமே நம்மளுடைய செல்ஃப் சென்டரா? ஏன்னா இன்னைக்கு காலையில எழுந்த உடனே தேவன் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, இந்த நாள்ல எனக்கு என்ன வார்த்தை இருக்கு, நான் வேதத்தை படிக்கும் போது தேவன் என்னோடு என்ன பேசுறாரு, அந்த மாதிரிதான் முக்காவாசி போக்கஸ் இருக்கே தவிர வேதத்தை படிக்கும் போது தேவன் என்னத்தை சொல்றாரு, தேவனுடைய திட்டங்கள் என்ன, தேவன் எப்படியெல்லாம் செயல்படுறாரு, தேவனுடைய காரியங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறத விட்டுட்டு அதுல இருந்து தேவன் எனக்கு என்ன சொல்றாரு, அந்த வித்தியாசம் புரியுதா? நான் கரெக்டா சொல்ல வரேனான்னு தெரியல எனக்கு. அதாவது நம்ம வேதத்தை படிக்கும் போது தேவனை குறித்த காரியங்கள், அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன செய்யறாரு, அவருடைய பண்புகள், அவருடைய குணாதிசயங்கள், இதை தான் நம்ம வேதத்துல இருந்து பாக்குறதுக்கு வச்சிருக்கிறாரு. தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதரோடு எப்படி இன்டராக்ட் பண்ணியிருக்காரு, தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன சொல்லியிருக்கிறாரு, தேவன் எப்படி செயல்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்ற காரியங்கள் இருக்கு. நம்ம வந்து அதை வந்து பர்சனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம் ஒவ்வொரு இதுலயும். உதாரணத்துக்கு இப்ப ஆபிரகாமுக்கு ஒண்ணு சொல்லியிருக்காரு, அதுல இருந்து அதை படிச்ச உடனே ஓகே இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட இதை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் மிதிக்க போயிடக்கூடாது தேசத்துக்கெல்லாம். அப்போ ஒவ்வொரு விதத்திலயும் நம்ம வந்து எந்த வசனம் படிச்சாலும் அதுல இருந்து நம்மளை உள்ள கொண்டு வந்து நம்மளை சென்டர் பண்ணி வைக்கிறோம். அது ஒரு தப்பான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் மெத்தட் அது வேதத்தை படிக்கிறதுல. ஸோ இப்போ இதுல வந்து டோட்டலா இப்படி பார்க்கும்போது முக்கியமான நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து சாரி ஃபார் இன்டரப்ட். சொல்லுங்க பிரதர். இந்த மாதிரி நீங்க இப்ப சொன்னீங்க இல்லைங்களா, அந்த கடைசியா இருந்தது நம்ம வந்து தேவனை பத்தி என்ன அவர் தன்னை பத்தி சொல்றாருன்றத பார்க்காம நமக்கு என்ன இதுல இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்கான காரணம் என்னன்னாக்கா அது நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு டீச்சிங். இன்னைக்கு நீங்க வேதவாசியா அதுல கர்த்தர்கிட்ட என்ன பேசுறாரு, உனக்கு என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு அதுல என்ன இருக்குது, என்ன நீ அதுல இருந்து உனக்கு இந்த மாதிரி பைபிள் டீச்சிங் மெத்தடே சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஆமா. அதுலதான் அது வந்து பேசிக். ஏன்னா
நிறைய விஷயங்கள் இப்ப சொன்னீங்க இல்லைங்களா, கால் பிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தர் நீ எடுத்துக்கொண்டு கர்த்தர், அது ஆப்ரஹாம் சொல்லி, அது வந்து நமக்கு சொல்லல இல்லையா? அதை வந்து ரியலைஸ் பண்ணாம இன்னைக்கு வேதத்துல இருந்து எனக்கு என்ன பாடம் இருக்கு, நான் எப்படி இன்னைக்கு நடத்தணும்ட்டு, அது எல்லா விஷயத்துலயும் எல்லா இடத்துலயுமே அது அப்ளை ஆகும். அது ஜெனரலைஸ் பண்ணணும். ஓகே, அதான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து போக்கஸே வந்து இன்னைக்கு நீங்க வேதத்துல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க, தேவனை குறிச்சு நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற கேள்வி மாறி, தேவன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி மாறிடுச்சு, பர்சனலைஸ்டா மாறிடுச்சு. அதனால எந்த பேசேஜ் படிச்சாலும் ஓகே இதுல என்ன உள்ள வச்சுக்கிறேன். யோனாவின் புத்தகம் படிச்சோன்னா யோனாவா நம்ம மாறிடுறது, வேற ஏதாவது ஒரு இது பார்த்தோம். ஆனா யூதாஸ் காரியத்தை படிக்கும் போது மட்டும் நம்ம யூதாஸ் காரியத்தை மாறுறது கிடையாது அந்த போர்ஷன்ல. அப்ப எதெல்லாம் சௌக்கியமா இருக்கோ, எதெல்லாம் வந்து ஈஸியா இருக்கோ அந்த போர்ஷன்ல எல்லாம் நம்ம உள்ள வச்சுட்டு இந்த வாக்கு தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அடிப்படையில வந்து வாக்கு தத்தங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அவர்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு, இன்னைக்கு அந்த வாக்கு தத்துவத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கா, நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பிரிச்சு படிக்க சொன்னாதான் வேதத்தை நம்ம வேதமா படிக்க முடியும். அது என்ன சொல்ல வருதுன்றதே தெரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு இடத்துலயும் படிக்கும் போது ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு பேசேஜ்லயும் பைபிள்ல வந்து பாதிக்கு பாதி ஆசீர்வாதமான வார்த்தைகளும் பாதிக்கு பாதி திட்டுற காரியங்களும் இருக்கும். அப்ப எதை நம்ம படிக்கிறோம்னா, ஒரு பேசேஜ் படிச்சே வரும், அதுல ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்துக்குவாங்க, திட்டுறதை விட்டுருவாங்க. இல்ல திட்டுறதை சில டைம்ல எடுத்துக்குவாங்க, தேவன் இன்னைக்கு என்னோட கூட அப்படியே குத்தி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது வந்து இன்னைக்கு டேட்ல லிட்டரலா அது கிடையவே கிடையாது. அந்த கான்செப்ட் புரிஞ்சு வர்றதுக்கே வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும், அந்த பைபிள் படிக்கிற விதம் மாறுறதுக்கே. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இது எதுக்காக சொல்ல வந்தோம்னா, எல்லாமே வந்து நம்மளுடைய போக்கஸ்ல தான் நம்ம வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும், நம்ம சிந்திக்கிறதா இருக்கட்டும், ஆண்டவரே வந்து நமக்கு தான் ஏதோ ஒரு என்ன சொல்றது, நமக்கு ஒரு வேலையாள் மாதிரியும் நமக்கான காரியத்தை நிறைவேற்றி தர்றதற்காக ஒரு அப்பாயிண்ட் பண்ண ஒரு காரிய வச்சிருக்க மாதிரி, தேவனே எனக்கு இந்த காரியம் நடக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும். ஜெபம்ன்றது ஒரு பெரிய பட்டியலாவே போயிருது. அந்த ஜெபம் போக மற்ற எதுனாலும் நம்ம மைண்ட்ல சொல்லும் போது ஓகே ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு இதை செஞ்சிருவார், அதை செஞ்சிருவார், இதை செய்வார், இதை செய்யணும், அதை செய்யணும்னு இந்த அப்போ தேவன் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, நமக்கு என்ன செய்யறாருன்றத மட்டும்தான் நம்ம அதுவும் வேற டிஸ்பென்சேஷன்ல இருந்தெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லாமே நம்ம ஒரு விதத்துல யோசித்து பார்த்தோம்னா, தேவனே யாருக்காக இருக்காரு அப்படின்னு பார்த்தா நமக்காக தான் இருக்கிறாருன்ற மாதிரி வந்துடுது. தேவன் யாருக்கான தேவன், நமக்காக தான் இருக்கிறாரு. தேவன் நமக்காக இருக்கிறாரு. நம்மளை இப்போ படைச்சு நமக்கு நல்லது செய்யறதுக்காக அவர் இருக்கிறாரு. நமக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்காக அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சிங் இருக்கு இல்லையா? இது எவ்வளவு ஒரு அபத்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்படின்னா சில வசனங்கள் இருக்கு. இப்ப நம்ம போவோம்னா, உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு களிமண்ல இருந்து எடுத்து ஒரு குயவன் மண்பானை செய்யறான். அந்த மண்பானைக்கு குயவன் மேல அதிகாரம் இருக்கான்னு இது ரோமர் 9வது அதிகாரத்துல வரும். அப்போ நம்ம பேசிக்கலா பைபிள் என்ன சொல்றதுன்னா, நீ ஒரு களிமண் குயவன். அப்போ குயவனுக்காக களிமண்ல பானை செய்யப்படுதா, இல்ல பானைக்காக குயவன் இருக்கானா? எதுக்காக எது இருக்கு? இப்போ நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன ஆயிடுச்சு, நம்ம வந்து உருவாக்கப்பட்ட ஒரு மண்பாண்டம். அந்த மண்பாண்டம் என்ன சொல்லுது, குயவனே எனக்காக தான் இருக்கிறாரு, குயவன் செய்வதெல்லாம் எனக்காக, இந்த இது வந்து எனக்கு என்ன இருக்குன்ட்டு அந்த மண்பாண்டம் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த போதனைகளின் பிரச்சனையினால. ஆனா வசனம் சொல்லிட்டு பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. மண்பானை எல்லாமே வந்து யாருக்காக மண்பானை செய்யப்பட்டிருக்கு? குயவனுக்காக. பர்பஸ் என்ன? குயவனுடையது, மண்பானையினுடையது பர்பஸ் கிடையாது. அப்ப எல்லாமே யாருக்காக இருக்கு அப்படின்னா தேவனுக்காக தான் இருக்கு. நாமும் தேவனுக்காக தான் இருப்போம். தேவன் நமக்காக இல்லை, நாம தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம், அவருடைய பர்பஸ்க்காக. இப்ப இதுல ஒரு வசனம் படிச்சிடலாம். அதுல இதே இதுல கொலோசையர்ல 1 அதிகாரம் 16வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தலங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஓகே, இப்ப இங்க பார்த்தோம்னா சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது எதுக்குள்ள? அவருக்குள்ள. அப்ப இந்த சகலம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னு போது அவருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. எதெல்லாம் அந்த சகலமும்னு சொல்லும் போது பரலோகத்தில் உள்ளவைகள், அதாவது
தேவதூதர்கள், ஏஞ்சலிக் பீயிங்ஸ், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், சாத்தான் எல்லாமே வந்து வானமண்டலத்தில் இருக்க எல்லாமே அவரு சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. பூலோகத்தில் உள்ளமாகிய காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகளாகிய சகல வஸ்துக்களும், எல்லா பொருளும். அப்ப மேல இருக்கிற எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதும் சொல்லியாச்சு. சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும், அதிகாரங்களானாலும், துரைத்தனங்களானாலும், எல்லாமே கர்த்தத்துவங்களானாலும் எல்லாமே சகலமும் அவரை கொண்டும் யாருக்கென்று? அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்னா அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம், அவருடைய திட்டத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அதுதான் அந்த குயவன் மண்பானை சொன்னேன். அப்ப நம்ம வந்து தேவனுடைய பார்வையில ஒரு மண் பாண்டமா தான் இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு சிருஷ்டியா தான் இருக்கிறோமே தவிர அதனுடைய பர்பஸ் நோக்கம் வந்து தேவன் நமக்கு செய்யறதுக்காக, நம்மளுடைய போக்கஸ்க்காக தேவன் இல்லை, அவருடைய போக்கஸ்க்காக, அவருடைய செயல்பாட்டின் திட்டங்களுக்காக தேவன் உண்டாக்கி வச்சதுலதான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு தெரியுது. இப்ப அதே மாதிரி இந்த வசனத்துல இன்னும் ஒரு நிமிஷம், இந்த திரும்ப தானியேல் 4:35 பார்க்கலாமே. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை எனப்படுவார்கள், அவர் தமது சித்தத்தின்படியே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை அப்படின்ட்டு பாக்குறோம். அப்ப இங்க வந்து தேவன் வானத்தில் உள்ள பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார் அப்படின்னும் போது தேவனுடைய சித்தம் இல்லாம நடக்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இதுல? இல்ல. தேவனுடைய சித்தத்திற்கு மாறா, விரோதமா எதுவுமே இல்லை. அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாவது யோசிச்சிருக்கோமா? நம்ம தேவனுடைய சித்தத்தின்படிதான் செய்யறோமா, இல்ல தேவனுடைய சித்தத்திற்கு மாறா செய்யறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய யோசிச்சிருக்கோம். ரெண்டாவது, நம்ம ஜெபம் பண்ணி தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சு அதன்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணியிருக்கோமா? தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இது இருக்கு, இதுல தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜெபம் பண்ணி இதெல்லாம் பண்ணி. அப்ப இது எல்லாமே எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மதம் சொல்லி கொடுத்துருக்கு. கிறிஸ்தவ மதம்ன்றது வந்து பைபிள்ல இருந்து வரக்கூடியது கிடையாது. மதம்ன்றது ஏறக்குறைய 1800 வருஷங்களா வந்து அது ஒரு ரிலீஜியஸ் பேக்கேஜா மாத்தி அது பரிணாமம் அடைஞ்சு வேற வேறையா பிரிஞ்சு நிறைய உள்ள சேர்க்கப்பட்டு எடுக்கப்பட்டு அது கடைசியில ஒரு பக்கா மதமா வந்திருக்கு. அப்ப அந்த மதத்துல வந்து நிறைய காரியங்கள் பார்க்கும்போது ரொம்ப தெய்வீகமா இருக்கும், ரொம்ப ரிலீஜியஸா இருக்கும். ஆனா சத்தியமா அப்படின்னு கேட்டா அது வேதத்தின் சத்தியம் கிடையாது. அப்போ தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக ஒரு விஷயமும் நடக்க முடியாது அப்படின்ட்டு எங்க பூமியில மட்டும் இல்ல, வானத்திலையும். அப்ப பிசாசுமே வந்து உதாரணத்துக்கு யோபுவே சொல்லலாம். யோபு புத்தகத்துல அங்க சாத்தான் போய் கேட்கிறான், இயேசு தேவன் என்ன சொல்றாரோ அதற்கேற்றபடிதான் அவன் செயல்படுறான், போயிட்டு அந்த காரியத்தெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்ப எல்லாமே தேவனுடைய சித்தத்தின் படியே நடக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தத்திற்கு மாறா ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாலே அடிப்படையில நம்ம என்ன ஆள் மனசுல சொல்லாம சொல்றோம் அப்படின்னா, தேவன் சர்வ வல்லமையோடு உள்ளவர் அல்ல. அப்ப நம்ம எத்தனை தடவை தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆழமா நமக்கு அந்த காரியம் உள்ள போகணும். எது நடக்குதோ அது தேவனுடைய சித்தத்தின் படிதான் நடக்குது. ஏன்னா இது புரிஞ்சுக்கிறது புரியாததுலதான் வித்தியாசம் வருது. நடக்கிறது எல்லாமே தேவனுடைய சித்தம் தான். அது வந்து வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி எல்லாத்திலையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். எப்படி? அவர் தமது சித்தத்தின் படியே நடத்துகிறார். அப்ப அவருடைய சித்தத்திற்கு மாறா ஒண்ணு போவாது. அப்ப வேதத்துல வந்து சில இதெல்லாம் வந்து தேவனுடைய சித்தத்திற்கு மாறா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களே அப்படின் போது அதை நம்ம தனியா படிப்போம். அதாவது காட்ஸ் வில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தேவனுடைய சித்தம். அதாவது அப்சல்யூட் வில், ரிலேட்டிவ் வில், கால சூழ்நிலைகளுக்கு உட்பட்ட ஒரு சித்தம் தேவன் சொல்றாரு. அவருடைய நித்தியமா அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு சித்தம் இருக்கு. ஸோ இது சித்தத்தை பத்தி ஒரு டாபிக் நம்ம படிக்கலாம். ஆனா விஷயம் என்னன்னா, தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக எதுவுமே நடக்காது. நடக்கிறது மொத்தமே தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டுதான் இருக்கு. எப்படிப்பட்ட சித்தத்திற்கு உட்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய பரிபூர்ண சித்தம், அப்சல்யூட் பிளான் வாங்க, அவருடைய மாஸ்டர் பிளான்ல அந்த சித்தத்தின்படி ஒண்ணு நடக்கலாம். இல்லைன்னா தேவனுடைய ரிலேட்டிவ் வில் அப்படின்வாங்க. தேவனுடைய ரிலேட்டிவ் வில் அப்படின்னும் போது தேவனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு சித்தம்.
அந்த 2 சித்தமுமே தேவனுடைய சித்தம் தான். ஒண்ணு பாக்குறதுக்கு மனிதர்களுடைய சித்தமா தெரியும், இன்னொன்னு தேவனுடைய சித்தமா தெரியும். ஒண்ணு தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா செஞ்ச மாதிரி இருக்கும், இன்னொன்னு மனிதனுடைய சித்தத்திற்கு விரோதமா செஞ்ச மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துடலாம். சும்மா அந்த இது மட்டும் ஹிண்ட் சொல்றேன். இப்ப ஆதாம் வந்து பாவம் செஞ்சான். ஆதாம வந்து அந்த கனியை புசிக்க வேண்டாம், இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்னு சொன்னாரே, அது தேவனுடைய சித்தமா? அது தேவனுடைய சித்தம். அப்ப அந்த கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னது தேவனுடைய சித்தமா இருந்துச்சு அப்படின்னா, எல்லாமே அவருடைய சித்தம் தான் நடக்க போகுதுன்னா ஆதாம் ஏன் கனியை புசிச்சான்? தேவனுடைய சித்தத்திற்கு மாறா. ஒண்ணு. ரெண்டாவது, அப்ப தேவனுடைய சித்தம் வந்து ஆதாம் கனியை புசிக்க கூடாதுன்னா அவருடைய சித்தம் தான் நடக்க போகுதுன்னா, அப்ப அதுக்கு முன்னாடியே மீட்பின் திட்டத்தை தேவன் செய்திருக்க வேண்டியதே இல்லை. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்க ஆட்டுக்குட்டியானவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே குறிக்கப்பட வேண்டியதில்லை. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட வேண்டியதில்லை. அப்போ தேவன் வந்து இந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா, இதை புசிக்காதன்னு சொன்னது அவருடைய ரிலேட்டிவ் வில், அந்த சூழ்நிலைக்காக தேவன் சொன்ன அந்த சித்தம். அத வந்து ஆதாம் என்ன பண்ணா, மீறி அந்த கனியை புசித்தான், கீழ்ப்படியாமைக்குள்ள போனான் இருக்கு. அப்ப தேவன் வந்து அதை சொல்லவே இல்லைன்னா ஆதாம் வந்து கீழ்ப்படியாமைக்குள்ள போயிருக்கவே முடியாது. ஏன்னா அங்க கட்டளையே இல்லை. அப்ப கீழ்ப்படியாமைக்குள்ள போக வேண்டியதே இல்லை. அப்ப மீட்பின் திட்டமே தேவையில்லை. அப்ப தேவன் வந்து மீட்பின் திட்டத்தை எல்லாத்துக்கும் முன்னாடி செஞ்சு வச்சாரு. அப்ப ஆதாம் வந்து அந்த கனியை புசிக்க வேண்டும் அப்படின்றது தேவனுடைய திட்டமா இருந்துச்சு. அதைதான் நம்ம ரோமர் 8வது அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கிறோம். ரோமர் 8:21 கீழ்ப்படுத்தினவராலே, தன்னுடைய சுய சித்தத்தின்படி அல்லாமல் கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது சிருஷ்டின்ட்டுன்னு. அப்போ கீழ்ப்படுத்தினவர் தான் அந்த கீழ்ப்படுத்திருக்காரு, அதுவும் சுய சித்தத்தினால் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அப்போ அது வந்து தேவன் தான் கீழ்ப்படுத்திருக்காரு. அப்ப ஆதாம் கனியை புசித்ததும் தேவனுடைய செயலுக்கு அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு தான் இருக்கு. ஆனா அது என்னன்னா அவருடைய அப்சல்யூட் சித்தம், அவருடைய பரிபூர்ண சித்தத்துல ஆதாம் அந்த கனியை புசிக்கணும், அவன் கீழ்ப்படியாமைக்குள்ள போகணும், அவன் மாயையில உட்படணும். அதற்காக அவனை மாயைக்குள்ள உட்படுத்துறாரு. ஏன்னா அவனை வந்து புத்திரன் என்ற அந்த மகிமையோடு கூட அவனை எழுப்புறதற்காக, அந்த மகிமையை கொடுப்பதற்காக, எல்லாருமே இரக்கமா இருப்பதற்காக, அவனை அந்த நிலைமைக்கு கொண்டு வர்றதற்காக, அது தேவனுடைய சித்தத்துல ஆதாம் அந்த கனியை புசிக்கணும்னு இருந்துச்சு. அந்த கனியை புசிக்க வைத்ததுமே அவனுடைய சித்தத்தின்படி, சுய சித்தத்தின்படி இல்லாமல் தேவனே அவனை புசிக்க வைக்கிறாருன்னு இருக்கு ரோமர் 8:20-21 அப்போ அதுவும் தேவனுடைய சித்தம் தான். இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம்னு சொன்னதும் தேவனுடைய சித்தம் தான். அப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியுதா? ஒண்ணு வந்து அந்த சூழ்நிலைக்காக சொல்லப்படுற சித்தம், ஆனா அதை மாறி செய்யற மாதிரி வருது. அது மாறி செய்யற மாதிரி வந்ததும் தேவனுடைய சித்தத்துலதான் இருக்கு. அவன் மாறி செஞ்சது அந்த தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா அந்த கனியை புசித்தான் அப்படின்னு நம்ம அங்க வாசிக்கிறோம். ஆனா ரோமர்ல அதுவும் தேவன் தான் நடத்தியிருக்காரு அப்படின்னு வருது. எதற்காக? ஏற்கனவே அவன் இயேசு கிறிஸ்து வந்து உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்டவனமா இருக்காரு. அப்ப தேவனுடைய சித்தம் அப்படின்றது ஒரு பெரிய டாபிக். அது வந்து நம்மளுடைய பார்வையில வந்து நம்ம ஏதோ நடத்திட்ட மாதிரியோ இல்லை நம்ம தப்பு பண்ணிட்ட மாதிரியோ மாத்திட்ட மாதிரியோ இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கலாம். ஆனா அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். இது நமக்கு புரியறதுக்கு லேட் ஆகலாம் மேபி. ஆனா சத்தியம் என்ன, உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய சித்தத்திற்கு மாறா ஒன்றும் நடப்பதில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே, எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கிறதும், பூமியில நடக்கிற எல்லாமே, வானத்துல பரலோகத்துல நடக்கிற எல்லாமே அவருடைய சித்தத்தின்படிதான் நடக்குதே தவிர அவருடைய சித்தத்திற்கு மாறா ஒண்ணுமே நடக்கல. அது போக அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அப்போ ஒருத்தன் கூட கிடையாது, ஒரு ஆள் கூட கிடையாது. தேவனுடைய கையை தடுத்து அவருடைய சித்தத்தை மாத்தி என்ன செய்றீன்னு சொல்றதுக்கு. இவ்வளவு சொன்ன பிறகு நமக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்ல வந்து ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திர பவர் இருக்குன்னு யோசிக்கிறாங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய அபத்தம். அப்போ ஃபாஸ்டிங் பிரேயர் பண்றது தப்பு கிடையாது. அப்ப அந்த பிரேயர்ல என்ன அப்படின்னா தேவனுடைய சித்தம் எது நடக்குதோ என் வாழ்க்கையில அது தேவனுடைய சித்தம்ன்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கான மனப்பக்குவம் வர்றதுக்கு தான் நமக்கு பிரேயர் தேவைப்படுது. நான் ஒருவேளை தேவனுடைய சித்தத்துக்கு மாறா செஞ்சுட்டேன்னா அப்படின்னு யோசனாலே தேவனை நான் இன்னும் அடிப்படையில புரிஞ்சுக்கல, அவர் சர்வ வல்லவன்றது புரிஞ்சுக்கல. நான் தேவனுடைய சித்தத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் செய்யணும். ஏன்னா தப்பா நான் மாத்தி தேவ சித்தம் இல்லாம வேற எதையா செஞ்சு பிரச்சனையில மாட்டிக்க கூடாதே அப்படின்னு யோசிக்கிறேன்னா தேவன் சர்வ வல்லவர் இல்லைன்னு நினைக்கிறேன்.
அப்ப எது நடக்குதோ என்னுடைய வாழ்க்கையில நான் 1000 பிளான் பண்ணலாம். ஆனா விஷயம் நிலை நிற்க போறது கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்கும். அவருடைய சித்தம் தான் நடக்கும். வேற எதுவுமே நடக்காது. அப்ப எது நடந்திருக்கோ அது அவருடைய சித்தத்தின்படி தான் நடந்திருக்கு. அது ஒண்ணு அவருடைய அப்சல்யூட் சித்தத்தின்படி நடந்திருக்கலாம், இல்ல அவருடைய ரிலேட்டிவ் சித்தத்தின்படி, அந்த சூழ்நிலைக்கான சித்தத்தின்படி நடந்திருக்கலாம். ஆனா ரெண்டுமே தேவனுடைய சித்தத்திற்குள்ளதான் இருக்க தவிர தேவனுடைய சித்தத்திற்கு மாறா ஒண்ணுமே நடக்காது அப்படின்றது தெளிவா புரியுது. அப்போ மனிதன் இவ்வளவு விஷயம் நம்ம பார்த்த பிறகு மனிதனுடைய அவிசுவாசம் தேவனுடைய சித்தத்தை மாற்றுமா அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டியில சர்ச்சில் என்ன சொல்லுவாங்கன்னா மாற்றும் அப்படின்றாங்க. ஆனா வேதத்தின்படி மாற்றாதுன்றதுதான் உண்மை. ஆனா இந்த சத்தியம் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புரிஞ்சுக்கணும் இந்த சத்தியத்தை. அப்ப தேவனுடைய சித்தம் மாற்ற முடியாது அப்படின்றது தெரியுது. அடுத்தது இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம இப்ப படிச்சது எல்லாத்தையுமே ஒரு கன்சல்டேட் பண்ணி பார்த்தலாம். இதோட இன்னும் டாபிக் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டு முடிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட், தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. இப்ப இது எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு, தேவனுடைய சித்தம் அப்படின்றது அவருடைய டிசிஷன். அவர் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாருன்னா அது நடந்தே தீரும். ஏன்னா அவரு சர்வ வல்லமையுள்ள தேவன், நானே தேவன்றாரு. அது அவருடைய டிசிஷன் எங்கெல்லாம் நடக்குதுன்னா வெறும் பூமியிலயோ இல்ல மனுஷர்கள்கிட்டயோ இல்ல சூழ்நிலையிலயோ மட்டும் இல்ல, வானத்திலையும் பூமியிலையும் எது நடக்குதோ அது அவருடைய சித்தத்தின்படிதான் நடக்குதுன்னு பார்த்தோம். அப்ப தேவன் செய்ய நினைத்தது ஃபர்ஸ்ட் தடைப்படாது. அடுத்தது, கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும். நம்ம எத்தனை பிரயாசப்பட்டு என்ன பண்ணாலும் என்ன பிளான் பண்ணாலும் அதெல்லாமே நம்ம தாட் ப்ராசஸ்ல வர்றதெல்லாம் கூட அவருடைய ப்ராசஸ்ல இருந்து தான் போகுது. ஆனா ஃபைனலா எது நடக்க போகுது, எது நடக்குதோ அது கர்த்தருடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும் அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்யறாரு. அப்போ தேவன் செய்யக்கூடியது செய்யப்படுவது எல்லாமே அவருடைய சித்தத்துலதான் நடக்குது. ஏன்னா தேவன் தமக்கு சித்தமானதை எல்லாம் தான் செய்யறாரு அப்படின்னு பார்ப்போம். அடுத்து, கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நம்ம என்னதான் யோசிச்சாலும் என்ன பண்ணாலும் கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்கும். மனிதன் கர்த்தருடைய கையை தடுத்து நீர் என்ன செய்கிறீர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தனுமே கிடையாது. அப்ப அந்த வல்லமை யாருக்கும் இல்லைன்றனாலதான் அவரு சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்காரு. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஃபாஸ்டிங் இருந்தோ பிரேயர் இருந்தோ எதையாவது ஒண்ணு பண்ணி தேவனுடைய சித்தத்தை நம்ம மாற்றிட முடியும் அப்படின்னா அவர் சர்வ வல்லமுள்ள தேவனே கிடையாது. அதை விட பவர்ஃபுல் நம்மளுடைய காரியமாயிருது. நம்மளுடைய காலையில எழுந்து 5 மணிக்கு நான் ஜெபம் பண்றேன், நான் பொருத்தனம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்றேன் இந்த விஷயத்துக்காக அப்படின்னு நினைக்கிறோம்னா அடிப்படையில் நமக்கு தேவன் யாருன்னே தெரியலன்றதுதான் அர்த்தம். வேத சத்தியமே நமக்கு தெரியலன்றது அர்த்தம். ஆனா என்னன்னா அது பாக்குறதுக்கு ஒரு மத ரீதியா ஒரு பக்தியான ஒரு இம்பாக்ட கொடுக்கும். பாக்குறவங்களாம் அப்பா என்ன பக்தி அவங்களுக்கு, அப்படியே காலையில இருந்து ஜெபம் பண்ணி அதை தேவனுடைய இதே மாத்திட்டாங்க அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க. அப்ப அப்படி செய்யறவங்களுக்கும் சரி அப்படி பேசுறவங்களுக்கும் சரி அடிப்படையில தேவன் யார் என்பதே அவங்களுக்கு இன்னும் புரியலன்றதுதான் அர்த்தம். அப்போ தேவனுடைய திட்டத்தையும் செயலையும் நம்ம என்ன பண்ணியும் மாத்திர முடியாது. அவருடைய ஆலோசனைக்கு தக்கதாக தான் அவரு செய்வாரு. ரெண்டாவது, வானத்திலும் பூமியிலும் அவருடைய சித்தத்தையே நடத்துகிறார். அப்ப நம்மளுடைய காரியத்துல அதுல ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே அவருடைய சித்தத்துலதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ இப்ப வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, எல்லாரும் ஏன் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னா அது தேவனுடைய சித்தமா இருக்கு. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்னு பார்த்தோம். அப்ப அவர் சித்தம் கொண்டுட்டாரு, அவர் முடிவு பண்ணியிருக்கிறாரு, அவர் தீர்மானிச்சிருக்காருன்னா அதை யாராலும் எதாலையும் மாற்ற முடியாது. அவர் சொன்னது நிறைவேறியே தீரும். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட்டே தீருவார்கள். அவங்க மறுத்திருந்தாலும் சரி எல்லாமே ரட்சிக்கப்பட்டு தான் தீருவாங்க. அதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு பார்த்தோம். இப்ப நம்ம அடுத்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க, எப்பொழுது எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் மட்டும் இந்த வாரம் கேட்டு வச்சிடுறேன். எப்படி அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்றதுல நம்ம திங்க் பண்றதுக்காக ஒரு கேள்வி. எல்லாரும் மரிக்கிறோம், நம்ம எல்லாரும் ஏன் மரிக்கிறோம்? ஒண்ணு. அதுக்கு முன்னாடி இன்னொரு இது கேக்குறேன், இது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்றோம். எதுல இருந்து நம்ம ரட்சிக்கப்படுறோம்?
பாவத்துல மரித்திருக்கிறோம், அதுல இருந்து ரட்சிக்கப்படணும். பாவத்திலிருந்து. ஓகே. அப்ப நம்ம எதுல இருந்து ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ரட்சிப்பு ஏன் தேவைன்னு பாக்குறோம். ரட்சிப்பு ஏன் தேவைன்னு பாக்குறோம்னா, எங்க பிரச்சனை வந்துச்சு? முதல் பிரச்சனை என்னது? ஆதாம். ஆதாம் அந்த கனியை புசித்தான், அதன் மூலமாக பாவம் வந்துச்சு, பாவத்தின் விளைவாக மரணம் வந்துச்சு. மரணம். அப்போ ரட்சிப்பு எதுல இருந்து அப்படின்னா, பாவத்திலிருந்தும் பாவத்தின் மூலமா வந்த மரணத்திலிருந்தும் ரட்சிக்கப்படணும். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் தானே தவிர நரகம் கிடையாது. பாவத்தின் சம்பளம் நரகம்ன்றது வந்து நமக்கு போதிக்கப்பட்டது. ஆனா வேதத்துல பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப ரட்சிப்புன்றது வந்து நரகத்துல இருந்து ரட்சிக்கிறது கிடையாது. எதுல இருந்து ரட்சிக்கிறது? மரணத்துல இருந்து. மரணத்துல இருந்து ரட்சிக்கணும்னா அது எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தா பாவத்துல இருந்து. அப்ப பாவத்தை சிலுவையில் வெற்றி சிறந்தார்ன்னு இருக்கு. சிலுவையில பாவத்தை முடித்து வச்சிட்டாரு, பாவத்தை நிவர்த்தி செய்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்லாம் பார்த்தோம். அப்ப சிலுவையில பாவம் வெற்றி சிறந்து முடிச்சிட்டாரு. அதோட சேர்த்து மரணத்திலையும் வெற்றி சிறந்திருக்காருன்னு பார்த்தோம். அப்ப நம்ம ரட்சிக்கப்படுறது எதுல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, பாவத்திலிருந்தும் பாவத்தினால் வந்த மரணத்திலிருந்தும் ரட்சிக்கப்படுறோம். இப்ப அடுத்த கேள்வி, நம்ம ஏன் மரிக்கிறோம்? மீண்டும் உயிர் தெழுந்து வர. இல்ல, அது வந்து நம்ம மீண்டும் உயிர் தெழுந்து வர்றதுக்காக. நம்ம ஏன் முதல் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம ஏன் சாகுறோம்? உலகத்துல எல்லாருக்கும் அந்த பாவம் வந்தது. ஓகே. இப்ப அடுத்த கேள்வி, நம்ம பாவம் செய்தனால நம்ம மரிக்கிறோமா? நம்ம செய்யற பாவத்தினால இல்ல. அப்போ நம்ம செய்யற பாவத்தினால ஒருத்தர் கூட மரிச்சது கிடையாது. ஏன்? நம்ம பிறக்கும் போதே பாவத்துலதான் பிறக்கிறோம். ஆதாம் ஒருத்தருக்கு தான் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொன்னா, ஆதாம் ஒருத்தருக்கு தான் அந்த வசனம் அப்ளை ஆகும். ஏன்னா ஆதாம் வந்து பாவம் இல்லாமல் இருந்தான், பாவம் செய்தான், பாவத்தினால் மரணம் வந்துச்சு. அப்ப நமக்கெல்லாம் ஆதாம் மரணம் எல்லோர் மீதும் கடத்தப்பட்டுச்சு. அந்த மரணம் எல்லோர் மீது வந்திருக்கிறனால நம்ம பாவம் செய்யறோம். அப்போ ஒரு வசனத்தை வரைக்கும் படிச்சுட்டு இன்னைக்கு முடிச்சிடலாம். ஏன்னா இதை நம்ம அடுத்த வாரம் டாபிக் எடுக்க போறதுதான். இந்த ஒரு தாட் மட்டும் திங்க் பண்றதுக்காக சொல்ல நினைச்சேன். ரோமர் 15வது அதிகாரம் 14வது வசனம். அப்படி இருந்தும் ரோமர் 5:14 படிங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ஓகே. இப்ப இதுல என்ன போட்டிருக்குன்னு பார்த்தா, அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும். சோ மரணம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தா, ஏன் மோசே வரைக்கும் போட்டிருக்குன்னா, மோசைக்கு அப்புறம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுருச்சு. நியாயப்பிரமாணம் வந்துச்சுன்னா நியாயப்பிரமாணம் பாவத்தை பாவம் என்று தீர்மானிக்கிறது. அதனால மரணம் வருது, நியாயப்பிரமாணம் இருந்தனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ஆதாம் முதல் மோசே வரைக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. ஆதாமுக்கு மட்டும்தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு, இந்த கனியை புசிக்க வேண்டாம்னு. ஆனா ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. எது ஆண்டு கொண்டதுச்சு? மரணம். அப்போ பாவம் செய்யறனால நம்ம சாகுறோமா அப்படின்னு கேட்டா, நம்ம செய்யற பாவத்தினால நம்ம சாகல. ஏன்னா பாவம் செய்யாதவர்களையும் நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடியே கூட, நியாயப்பிரமாணம் பிறகு நியாயப்பிரமாணத்தின்படி மரிக்கிறார்கள், எல்லாம் செய்யறாங்க. ஆனா ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டுச்சு மரணம். இது எதுக்காக இது சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். அப்ப ஆதாம் வந்து யாருக்கு முன்னடையாளம்னா, பின்பு வந்தவருக்கு. பின்பு வந்தவர் இயேசு கிறிஸ்து. அப்போ ஆதாம் முதல் எல்லோரும், நீ பாவம் செய்யறியோ செய்யலையோ, பாவம் செய்யாதவர்களையும் என்ன ஆட்கொண்டுச்சு? மரணம் ஆட்கொண்டுச்சு. இது வந்து ஆதாமின் மூலமா வந்திருக்கு. அந்த ஆதாம் செய்த ஒரு கிரியையினால அந்த ஆதாம் வந்து பிந்தி வரவருக்கு முன்னடையாளமா இருக்கிறார். அப்ப முன்னடையாளம்னா இதே எக்ஸாம்பிள் காட்டுறாரு. அப்ப பிந்தி வந்த 2ஆம் ஆதாம் சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து பிந்தி வந்தவர். அவர் என்ன செஞ்சாரு? அவருடைய ஒரு செயல் மூலமா நன்மை செய்யாதவர்களையும் ஜீவன் ஆண்டு கொண்டுச்சு. ஏன்னா இங்க பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. அதே மாதிரி அது ஒரு முன்னடையாளமா கொடுக்கப்பட்டனால, அப்ப இப்ப எல்லாருமே எப்படி ஆதாமுக்குள் மரிக்கிறார்களோ,
இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா, 1 கொரிந்தியர்ல 5:22, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப இது வேத சத்தியம். கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்ன்றது எப்படி அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போலவே கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்னு சொல்லிட்டு அதுக்கு சில வசனங்களையும் வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்த்து, நெக்ஸ்ட் வீக் இந்த சால்வேஷன் ஆஃப் ஆல்னுடைய டாபிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மரணத்தை குறித்து சில கன்ஃபியூசிங் பேசேஜஸ் எல்லாம் பைபிள்ல இருக்கிறதுனா அதை சேர்ந்து அப்படியே பார்த்து அந்த இதுக்கு போயிடலாம். நம்ம வேற ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? டவுட் இல்லை, கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாமா? பிரதர் நீங்க ஏதாவது சொல்லணுமா? இல்லைன்னு நினைக்கிறேன். ஆண்டி நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே, இது மாலை நேரத்திலும் கூட ஆண்டவரே இம்மட்டுமாய் வேதத்தின் சத்தியங்களை நாங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியாய், புரிந்து கொள்ள முடியாய் எங்களுக்கு மனக்கண்களை திறந்து கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஞானம் விளங்கும்படியாய் நீர் பாராட்டின கிருபைக்காய் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நிறைய புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இன்னும் ஆண்டவரே நிறைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. நடத்தக்கூடிய பிள்ளைகளை கூட உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல சரீர சுகபல ஜீவனை கட்டளையிடுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, ஞானத்தால நிறைக்க முடியாது ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்கள் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. இந்த ப்ரேயர் குரூப்ல இருக்கக்கூடிய, பைபிள் ஸ்டடி குரூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, எல்லாருடைய தேவையை சந்திங்க, எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக சுகவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. அவர்களுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை பலத்தையும் கட்டளையிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாருடைய தேவையை நீங்க சந்திப்பீராக தகப்பனே. ஆவிக்குரிய காரியத்துல நாங்கள் இன்னும் வேதத்தை அதிகமாய் கற்று புரிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு வாஞ்சையை கொடுங்க. அந்த தேவையை நீங்க பூர்த்தி செய்யுங்க. அதன் மூலம் அந்த பிள்ளைகள் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள சொல்லக்கூடிய காரியங்களை நாங்கள் நல்ல திறந்த மனதோடு புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு நல்ல மனப்பக்குவத்தையும் நீர் கட்டளையிடுவீராக. இந்த நாளின் ஆசீர்வாதத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைப்பீராக. துதி மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு என்னும் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென், ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Thank you.